தந்த இந்த நல்ல ஆராதனை வேலைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். மறுபடியும் இந்த வாரத்தின் முதல் நாள் காலை வேளை கர்த்தரை மகிமைப்படுத்த, கர்த்தருக்கு நன்றி சொல்ல நம்முடைய வாழ்நாளிலே மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் கூட்டி கொடுத்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் நல்லவர். எவ்வளவு பேருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருந்தார்? ஆமா, நல்லவராக இருந்ததுனால தான் நாம் வந்திருக்கோம்ல. ஆமாம், கர்த்தர் நல்லவர். ஆமா, சுத்த இருதயம் உள்ளவர்களாகி இஸ்ரவேலருக்கு கர்த்தர் எப்படி இருக்காராம்? நல்லவராகவே இருக்கிறார். ஆகவே சுத்த இருதயம் உள்ளவர்களாக நாம் காணப்படுவோம். நிச்சயமாகவே ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நல்லவராக இருக்க போறார். பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளை தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க நாம் கடந்து செல்ல போகிறோம். நாம் தொடர்ச்சியாக ஆபிரகாமினுடைய அந்த குடும்பத்தை குறித்து நாம் படித்து வருகிறோம். ஆபிரகாமின் தேவன் என்று அவர் அழைக்கப்படுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கூப் என்பவர்கள் மிக முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள். அவை அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். இந்த காலை வேளையிலே ஈசாக்கை குறித்து நாம் ஈசாக்கினுடைய குடும்பத்தை குறித்து சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இன்றைக்கு ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27வது அதிகாரத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்திக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27வது அதிகாரம். இந்த முற்பிதாக்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய குடும்பங்களிலே நடைபெற்ற எல்லா காரியங்களையும் தேவன் அப்படியே என்ன செஞ்சிருக்காரு? மோசையை கொண்டு எழுதி வைத்திருக்கிறார். அதுல சில அவர்கள் சாதித்த சில காரியங்கள் இருக்குது. அவளுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட குறைவுகள், குற்றங்கள், இவைகளையும் கூட ஆண்டவர் என்ன செய்கிறார்? அப்படியே எழுதி வைத்திருக்கிறார். நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? நம்முடைய குறைவுகளை, குற்றங்களை எல்லாம் என்ன செய்ய மாட்டோம்? வெளியே யாருக்கும் சொல்லாம அதை எவ்வளவு மறைக்க முடியுமா மறைப்போம். ஆனா ஆண்டவர் அப்படியல்ல, அவருடைய நிறைகளையும் குறைகளையும் என்ன செஞ்சிருக்காரு? எழுதி வைத்திருக்கிறார். இந்த ஈசாக்கினுடைய குடும்பத்திலே நடைபெற்ற ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை இந்த 27வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த குடும்பத்துல 4 பேர் இருக்காங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு பிள்ளைங்கள்லாம் நம்ம கூட இருக்காங்க. 4 பேர். யார் யாரு? ஈசாக்கு, ரெபேக்காள், ஏசா, யாக்கோபு. 4 பேர் இந்த குடும்பத்துல இருக்கிறாங்க. தேவன் 3 விதமான அமைப்புகளை இந்த பூமியில கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதை புரிந்து கொள்ள வேண்டும். 3 விதமான அமைப்புகளை. ஒன்று, குடும்பம். மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஆதாமுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கி ஒரு குடும்பமாக ஏதேன் தோட்டத்திலே வைத்து அவனை என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். அப்ப குடும்பம் என்ற அமைப்பு யாரால் உருவாக்கப்பட்டிருக்கிறது? தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, இந்த குடும்பங்கள் சேர்ந்த சமுதாயம் என்ற அமைப்பை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்? உருவாக்கி இருக்கிறார். குடும்பங்கள் எல்லாம் சேர்ந்தா என்னவா மாறிடுது? சமுதாயமாக மாறிவிடுகிறது. அந்த சமுதாயம் என்ற அமைப்பு, அந்த சமுதாயத்துல தலைவர்கள் தேவை. ஏன்னா ஜனங்களை வழிநடத்த அரசாங்கங்கள் தேவை. அதே போல சபை என்ற அமைப்பையும் தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு? உருவாக்கி வைத்திருக்கிறார். தேவனை அறிந்து கொள்ள, தேவனுடைய வார்த்தைகளை கேட்க, தேவனுடைய வார்த்தைகளின்படி நடக்க சபை என்ற அமைப்பு. அப்போ இந்த சபை என்ற அமைப்பு எப்படி முக்கியமோ அதே போல குடும்பம் என்ற அமைப்பும் முக்கியம். இந்த குடும்பம் சீர்கெடும் போது சமுதாயம் என்ன செய்கிறது? சீர்கெட்டதாக மாறுகிறது. சரி, இங்கே ஒரு பெரிய பரிசுத்தவானுடைய குடும்பத்துல ஒவ்வொருவருடைய காரியமும் இந்த 4 பேரும் நான் சொன்னேன். இந்த 4 பேரும் எப்படி செயல்படுகிறார்கள் என்று நம்ம படிக்க போகிறோம். இது நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. இது நமக்கு எப்படி? எல்லாருக்கும் எச்சரிப்பு உண்டாகும்படி. ஈசாக்கே அப்படி செய்திருக்கிறாங்க, யாக்கோபே அப்படி செய்திருக்காங்க, நானும் செய்வேன்னு நம்ம எடுத்துக்கிறதுக்கு இல்ல. இது நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. குடும்பம், எல்லாரும் குடும்பத்துலதான் இருக்கும். அந்த குடும்பத்துல பல பிரச்சனைகள் என்ன செய்யும்? வரும். சில நல்ல நேரங்கள் இருக்குது, சந்தோஷமான நேரங்கள் இருக்கு. சில தவறுகள் குடும்பத்துல வரும்போது அங்க என்ன நடக்குது? சில பிரச்சனைகளும் உருவாகும். அதே போல ஒரு சம்பவம் இந்த ஈசாக்கினுடைய குடும்பத்திலே நடைபெற்றதாக நாம் படிக்க போகிறோம். முதல் 4 வசனத்திலே நாம் ஈசாக்கினுடைய நிலையை குறித்து படிக்க போகிறோம். இங்க 4 பேரும் ஒவ்வொரு பகுதியில் அவர்கள் தங்கள் செய்த கிரியைகளை இந்த மோசே விளக்குகிறார். முதல் 4 வசனத்திலே நான் படித்து பார்த்தபோது ஈசாக்கு எடுத்த ஒரு தவறான ஒரு முடிவை குறித்து நாம் இங்கே படிக்க போறோம். யார் எடுத்த முடிவுங்க? ஈசாக்கு எடுத்த தவறான. ஈசாக்கு யாருன்றத சிலருக்கு சொல்லிடுறேன், புதுசா இருப்பீங்க. ஆபிரகாமுடைய ஒரே குமாரன் யாருதான்?
ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவன். 25 வருடம் ஆபிரகாம் இந்த ஈசாக்குக்காக என்ன செய்தார்? காத்திருந்தார். 100வது வயதில ஒரு பெரிய அற்புதத்தின் மூலமாக ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போய்விட்டது, சாராளுடைய கற்பம் செத்து போய்விட்டது. இப்படிப்பட்ட நேரத்திலே ஒரு பெரிய அதிசயத்தின் மூலமாக, அற்புதத்தின் மூலமாக பிறந்தவன் தான் யாரு? ஈசாக். இந்த ஈசாக்கு சாதாரண ஆள் இல்ல. அப்பாவுக்கு அப்படியே கீழ்ப்படுகிற ஒரு ஆள். அப்பாவுக்கு அப்படியே கீழ்ப்படுகிற ஒரு ஆள். எது வரைக்கும் கீழ்ப்படுகிறாரு? பலிபீடத்துல வைத்து வெட்டுறதுக்கும் என்ன செய்யறாரு? இன்னைக்கு அப்படி நம்ம கீழ்ப்படிவோமா? கடைக்கு போயிட்டு வானாலே என்ன செய்யறது இல்ல, கடைக்கு போயிட்டு வர மாட்டேன், நான் தான் போகணுமா, அவனை அனுப்புனா என்ன அப்படின்னு நாம சொல்லுவோம். அப்போ ஒரு 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 பலி செலுத்துவதற்கு, தன்னையே பலி செலுத்துவதற்கு தகப்பன் விரும்பினா அதுக்கு என்ன செய்யறாரு? கீழ்ப்படுகிறார். அவ்வளவு பெரிய ஒரு பரிசுத்தவான் அவர். அவருடைய வாலிப வயதில் அவ்வளவு கீழ்ப்படிதல். அது மாத்திரம் அல்ல, தினந்தோறும் வேதத்தை என்ன செய்கிறவன்? தியானிக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். வேதத்தை தியானிக்கிற ஒரு மனிதன். அவன் வளர்ந்து வந்த போது அவனுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அவனுடைய மனைவி மலடியா இருக்கிறாள். ஈசாக்கு தன் மனைவிக்காக என்ன செய்தான்? வேண்டிக் கொண்டான். கர்த்தர் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டு என்ன செய்தார்? 20 வருடங்கள் கழித்து அற்புதத்தை செய்தார். ஒரு சொல்லுவோமா? அப்போ இவரு ஜெபம் பண்ணா என்ன நடக்குது? அற்புதம் நடக்குது. இவ்வளவு பெரிய ஆளு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிள்ளைகள் பிறப்பதற்கு முன்பதாகவே பிள்ளைகளுடைய திட்டங்களை அறிந்த இந்த ஈசாக்கு சாதாரண ஒரு நபர் அல்ல. ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய சூழ்நிலையிலே வளர்க்கப்பட்ட ஒரு மனிதன் தான் யாரு? ஈசாக்கு. ரொம்ப அற்புதமான ஆபிரகாமுடைய குடும்பத்துல வாழ்றதுன்னா பெரிய பாக்கியம். நமக்கு அந்த பாக்கியம் இருக்கா? ஆமா, இருக்கு. ஆமா, பெரிய பாக்கியம். சரி, இருக்கட்டும். அந்த குடும்பத்திலே அவன் வளர்ந்து வருகிறார். இப்போ ஈசாக்கு முதிர் வயதானதினால், முதல் வசனம் சொல்லுகிறது, ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்து என்று படிக்கிறான். அப்ப வயசானா என்ன வருங்க? சரீர பலவீனங்கள் எல்லாம் வரதான் செய்யும். 18 வயசுல இருக்கிறது போல, 30 வயசுல இருக்கிறது போல வயசானா என்ன செய்யாது? இருக்காது. இதெல்லாம் நாம ஏற்றுக்கொள்ளணும். பாருங்க, அவங்களுக்கும் என்ன செஞ்சிருக்கு? கண்கள் இருள் அடைந்து பார்வையற்று போன போது. ஆனா சரீர பிரகாரமான பலவீனங்கள் இருக்கலாம். ஆனா ஆவிக்குரிய தரிசனம் ஒருபோது என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. தேவன் நம்மை அழைத்த அழைப்பு, தேவன் நம்மேல் வைத்த திட்டங்கள், இவைகளை நாம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கணும். அப்படி நினைவு கூர்ந்து அந்த திட்டங்களுக்கு நேராக நாம் கடந்து செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த திட்டங்களை நிறைவேற்ற நாம் கடந்து செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். இவனுடைய பார்வை இருளடைந்த போது, பார்வையற்ற போது, இப்பொழுது தவறான ஒரு முடிவை இந்த ஈசாக்கு எடுக்கின்றவராயிருக்கிறார். தவறான ஒரு முடிவு. அதான் அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து, என் மகனே என்றான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். அப்ப பாருங்க, ஏசாவுக்கும் ஈசாக்குக்கு என்ன இருக்கு? ரொம்ப உறவு இருக்குது. என் மகனேன்னா என்ன செய்யணும்? இருக்கிறேன். நம்ம பேரை சொல்லி கூப்பிட்டா பிள்ளைகள் என்ன சொல்றாங்க? அமைதியா இருக்காங்க. 2-3 தடவை கூப்பிட்டாதான் என்ன செய்யுது? காது. இல்லைன்னா காதே கேட்க மாட்டேன்னுது. ஆனா இவர் என்ன சொல்றாரு? இருக்கிறேன் என்றார். அப்போ அவங்க அப்பா சொல்றாரு, அப்பொழுது அவன், நான் முதிர் வயதானேன் என்று சொல்லுகிறார். நான் முதிர் வயதானேன். இப்போ காலத்துக்கு முன்னே ஒரு செயலை இந்த ஈசாக்கு செய்கிறார். எல்லாமே ஒவ்வொரு காலத்துலதான் என்ன செய்யணும்? அதினதின் காலத்துல ஆண்டவர் நேர்த்தியா செய்கிறாரு. நாமும் அதினதின் காலத்துலதான் என்ன செய்யணும்? தேவ திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆனால் இதில் காலத்துக்கு முன்னே ஒரு காரியத்தை சொல்கிறார். என் மரணம் இன்ன நாளில் என்று அறியேன். நான் முதிர் வயதானேன், என் மரணம் இன்ன நாளில் வரும்னு எனக்கு என்ன செய்யல, தெரியல அப்படின்னு சொல்றார். கீழே 4வது வசனம் பாருங்க. நான் மரணம் அடையும் முன்னே. அவர் என்ன நினைக்கிறாரு? கொஞ்சம் சரீரத்துல பலவீனம் வந்த உடனே நான் என்ன செய்ய போறேன்? சாக போறேன் அப்படின்னு. கொஞ்சம் தலைவலி வந்தா, கொஞ்சம் தலை சுத்தல் வந்தா என்ன செய்யும்? அவ்வளவுதான், முடிய போதாட்டு இருக்கு வாழ்க்கையே அப்படின்னு சில நேரங்கள்ல என்ன செஞ்சிடும்? நம்ம நினைக்கிறோம். அது போல இவ கொஞ்சம் பலவீனம் வருது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்களை கொஞ்சம் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி பாருங்களேன், எவ்வளவு இருட்டா இருக்கும். திடீரென்று அவருடைய பார்வையெல்லாம் போய்விட்டது. இப்ப கண்கள் இருளடைந்து இருக்கிறது, சரீரம் பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறது. உடனடியாக சூழ்நிலையை மனதில் வைத்து இவரே ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. என் வாழ்க்கை என்ன செய்ய போகுது? முடிவுக்கு வரப்போகுது. இப்ப இவர் என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு பெரிய குடும்பத்தின் பின்னணியில் என்ன செஞ்சிருக்காரு? வந்திருக்கிறார். ஆண்டவரே, என்ன இப்படி எல்லாம் நடக்குது, இதோட முடியுதா இல்லையான்னு என்ன செஞ்சிருக்கணும்? கேட்டிருக்கணும்.
ஆனா இவர் என்ன சொல்றார்? நான் மரணம் அடையும் முன்னே. இன்றைக்கு நாமளாகவே சூழ்நிலைகளை பார்த்து ஒரு முடிவுக்கு என்ன செய்யறோம்? வந்து விடுகிறோம். ஆனா வேதத்தை நல்லா ஆராய்ந்து படித்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்த பிறகு 50 ஆண்டுகள் இவர் உயிரோடு கூட இருக்கிறார். ஒரு சுலபமா எவ்வளவு ஆண்டுங்க? 50 ஆண்டுகள் உயிரோடு கூட கண்ணு தெரியாமையே ஆண்டவர் இன்னொரு 50 வருஷம் என்ன செஞ்சிருக்கிறாரு? இவரை வச்சிருக்கிறார். ஆபிரகாம் 175 வயதுல தான் அவர் மடித்தாரு. ஆனா ஈசாக்கு 180 வயது வரைக்கும் என்ன செய்யறாரு? வாழ்றார். இன்னும் 50 ஆண்டுகள் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். ஆனால் 50 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் சொல்றாரு, நான் மரணம் அடைய போகிறேன். காலத்துக்கு முன்னே இந்த வார்த்தையெல்லாம் என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க. இன்னைக்கு அடிக்கடி நிறைய பேர் சொல்றாங்க, நான் சாகுறேன், நான் இருப்பது நல்லதல்ல அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. நாவின் அதிகாரத்திலே மரணமும் ஜீவனும் இருக்கு. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஆகவே அந்த நெகட்டிவான எதிர்மறையான வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்படக்கூடாது. இங்கே அவர் சொல்றார், நான் மரணம் அடையும் முன்னே என்ன சொல்றார்? நான் முதிர் வயதானேன், நான் என் மரணம் இன்ன நாளில் என்று அறியேன். ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகிய உன் அம்பார துணியையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி. இவர் பாருங்க, இந்த ஏசாவும் ஈசாக்கும் ரொம்ப க்ளோஸ் ஆகுறதுக்கு காரணம் என்ன? ஏசாவும் ஏதாவது சாப்பிடணும்னு பார்த்துட்டான்னா அவன் சாப்பிடாம என்ன செய்ய மாட்டான். ஒரு சிவப்பான கூலை பார்த்துட்டான், சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன செஞ்சுட்டான்? விட்டு போயிட்டு. அதே போலதான் இவர் இருக்கிறார். அப்பாவை போல பிள்ளையாட்டு இருக்கு. இவர் சொல்றாரு, வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு பிரியமா இருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும், நான் மரணமடையும் முன்னே என் ஆத்துமா உன்னை ஆசிர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா. இது சாதாரண ஆசீர்வாதம் இல்ல. ஆபிரகாமுடைய அந்த தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதம், உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் ஈசாக்கு கிட்ட இருக்குது. இப்போ ஈசாக்கு அடுத்த தலைமுறைக்கு இதை என்ன செய்யணும்? அதை பாஸ் பண்ணணும், கடத்தணும். இப்ப இவர் என்ன சொல்றாரு? நீ வனத்துக்கு போய் வேட்டையாடி ருசியுள்ள பதார்த்தமாக அதை சமைத்து கொண்டு வா, நான் அதை நல்லா ருசித்து சாப்பிட்டு இந்த ஆசீர்வாதத்தை உனக்கு என்ன செய்யறேன்? கொடுக்கிறேன். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க, மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆனா இந்த ஏசா அதற்கு தகுதியா இருக்கிறானா அப்படின்னா என்ன செய்யல? இல்ல, தகுதியாவே இல்ல. அதற்கு முன்பதாக, அவன் பிறப்பதற்கு முன்பதாகவே தேவனுடைய திட்டம் என்ன செய்திருக்குது? வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருக்கும் போது இந்த ரெபேக்காள் கட்டடத்தில் விசாரித்தார், ஆண்டவரே இப்படியானால் எனக்கு எப்படியோ. அப்ப ஆண்டவர் சொல்றார், 2 ஜாதிகள் உடைய வயிற்றிலிருந்து தோன்றுவார்கள், ஆனால் மூத்தவன் இளையவனை என்ன செய்வான்? சேவிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவனுடைய திட்டம் ரெபேக்காளுக்கும் தெரியும், ஈசாக்குக்கும் தெரியும். ஆனா 25வது அதிகாரத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 28வது வசனம், ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்குடைய வாய்க்கு ருசிகரமா இருந்ததினாலே ஏசாவின் மேல் இவர் எப்படி இருக்காராம்? பட்சமா இருக்கிறார். இதை நம்ம படிச்சுட்டோம், ஆனால் திரும்பி சொல்றேன். ருசிகரமா வேட்டையாடி கொண்டு வருதெல்லாம் சமைச்சு சமைச்சு அப்பாக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? கொடுத்துட்டு இருக்கிறார். இவர் அந்த டேஸ்ட பார்த்து ஏசாவின் மேல் பட்சமா இருக்கிறார், கேட்கிறார். ஆனால் ஏசாவுடைய வாழ்க்கையை நான் சொன்னேன். ஏசா ஒரு நேர ஆகாரத்திற்காக சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் விற்று போட்டு அதை அலட்சியம் செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அலட்சியம் செய்தான். அப்புறம் இந்த ஏசா கூடாரத்துல தங்கி இருக்கல, அவன் வன சஞ்சாரியா இருந்தான். ஆனா யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தான். இது அப்பாவுக்கு நல்லா தெரியும். என்னுடைய கேரக்டர் எல்லாம் ரொம்ப மோசங்க. எப்போதும் வீட்லயே தங்க மாட்டான், ஊரெல்லாம் சுத்திட்டு வருவான். ஆண்டவருக்கு எடுத்த காரியங்களை இவன் என்ன செய்ய மாட்டான், அவன் இருக்கவே மாட்டான். வனசஞ்சாரியா இருந்தான். அவன் குணசாலி அல்ல. தேவனை பற்றிய ஒரு புரிதல் அவனுக்கு என்ன செய்யல? இல்ல. தேவ திட்டம் இவன் மேல என்ன செய்யல? இல்ல. பிறப்பதற்கு முன்பதாகவே தேவன் அதை இந்த குடும்பத்தாருக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இதெல்லாம் அறிந்திருந்தும் அது மாத்திரம் இல்ல, 40 வயதான போது அவனாகவே போய் என்ன செஞ்சிட்டான்? ஏத்தின் குமாரத்திகள் 2 பேர் என்ன செஞ்சிட்டான்? திடீர்னு வந்து நிக்கிறான் 2 பேரை கூட்டிட்டு. என்னடான்னு கேட்டா, நானே திருமணம் பண்ணிட்டேன் அப்படின்னு என்ன செய்யறான்? சொல்றான். அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மன நோவா இருந்தார்கள். அவனுடைய விருப்பத்தின்படி அவன் செய்கிறவன். திடீர்னு வீட்டுல இருப்பான், திடீர்னு எங்கேயாவது போயிடுவான். யாருக்கிட்டையும் யாருடைய கண்ட்ரோல்லையும் அவன் இல்ல.
ஏசா வனசஞ்சாரியா இருந்தார். இப்படிப்பட்ட நபருக்கு ஒரு மிகப்பெரிய தேவ திட்டம், குடும்பத்தின் மேல் ஒரு பெரிய தேவ திட்டம் என்ன செய்து இருக்கு. ரட்சிக்கப்பட்ட உங்களை பார்த்து நான் சொல்றேன், இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவர் மேலும் தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்குங்க. தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கு. தேவனுக்கு ஒரு திட்டம். தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி தேவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்குரிய திட்டம் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். உங்களுடைய திட்டத்தின்படி தேவன் உங்களை நடத்த ஒரு உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். ரொம்ப மிக மிக முக்கியமான காரியம். ஆனால் இந்த ஏசா இந்த குடும்பத்தோடவே இல்ல. தேவ திட்டத்தை அவன் அறிய விரும்பவே இல்லை. தேவனுக்கு அடுத்த காரியங்களை விருப்பமற்றவனா இருந்தான். மனம் போன போக்கிலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மனம் போன போக்கிலே. ஆமா, தேவனுக்கு அவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஆமா, குடும்பத்துல முதல் பிறந்தான். சேஷ்ட புத்திர ஆசீர்வாதத்திற்கு, இன்னும் ஆபிரகாமின் உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்திற்கு தகுதியானவனா பிறக்கிறான். ஆனா தகுதியானவனா என்ன செய்யல, வாழல. ஆசீர்வாதம் வேண்டும், ஆனால் எப்படி இல்ல, ஆசீர்வாதத்துக்குரியவனாக என்ன செய்யல, வாழ. இன்னைக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வேணுமா அப்படின்னா எல்லாரும் கை தூக்குவோம். ஆனா ஆசீர்வாதத்துக்குரியவர்களாய் வாழலன்னா அந்த ஆசீர்வாதம் வர்ற மாதிரி வரும், திடீர்னு வராம போயிடும். எல்லாம் வந்துருச்சுங்க, எல்லாம் கை கூடுது அப்படின்னு நினைக்கும் போது அது கை கூடாமல் போய்விடும். அதுதான் இந்த சம்பவத்துல நம்ம படிக்கிறோம். ஒரே காரணம், ஆசீர்வாதத்துக்கு தகுதியற்றவனா இருந்தான். ஈசாக்குக்கு இதெல்லாம் நல்லா தெரியும். ஆனால் அவன் கொண்டு வருகிற ருசியுள்ள பதார்த்தங்களை சாப்பிட்டு, இன்னைக்கு ஒருவேளை அப்படி நம்ம யாரும் வேட்டைக்கு போறது இல்லை. ஒருவேளை நம்ம சம்பாதிக்கிற பணம் லட்சக்கணக்கில் சம்பாதித்து பெற்றோருக்கு கொடுத்து அவங்க என்ன செஞ்சிருவாங்க, நம்மள ஆசீர்வதிச்சிருவாங்க அப்படிங்க நினைக்கலாம். அவங்க வேணா சொல்லலாம். ஆனா வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் தான் நம்மள என்ன செஞ்சாகணும், ஆசீர்வதிக்கணும். ஆமா, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். மனிதர்கள் சொல்லலாம், ஆமா, ஆனா கர்த்தர் ஆசீர்வாதத்தாதான் நம்ம ஆசீர்வாதமா இருக்க முடியும். இருக்கட்டும், இந்த இடத்துல இந்த தகப்பன் அவனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். காரணம், அவன் கொண்டு வருகிற ருசியுள்ள பதார்த்தம். அவன் சொல்றாரு, நான் மரணம் அடையும் முன்னே என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்க என்னிடத்தில் என்ன செய், கொண்டு வா. அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்ம இது வரைக்கும் எப்படி எப்படியோ வாழ்ந்துட்டோம். ஆண்டவரை தேடவே இல்லை. ஆபிரகாம் ஈசாக்கெல்லாம் என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க, தேடிட்டே இருப்பாங்க. நான் தேடவே இல்லை. ஆனா அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் என்ன செய்யுது, எனக்கு வருது. அதுக்கு காரணம், நான் இந்த குடும்பத்துல என்ன செஞ்சிருக்கேன், முதலாவது பிறந்திருக்கேன். அதனால எனக்கு என்ன இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்திருக்கேன் நானு. ஆமா, அந்த குடும்பத்துல பிறந்ததுனால ஆசீர்வாதம் வந்துடாதுங்க. ஆசீர்வாதத்துக்கு தகுதியாய் வாழ்ந்தாதான் ஆசீர்வாதம் வரும். ஆமா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உன்னை எல்லாரையும், நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பதுதான் தேவனுக்கு பிரியம். ஆனா ஆசீர்வாதத்துக்கு தகுதியா இல்லைன்னா அந்த ஆசீர்வாதம் அது வேறு யாருக்காவது என்ன செய்தோம், போயிடும். கூடயே ஒருத்தர் இருக்கிறான், ஆசீர்வாதம் கிடைக்காதா அப்படின்னு என்ன செஞ்சுட்டே இருக்கான், ஒருத்தன் தேடிட்டே இருக்கான் ஆண்டவரை. சரி இருக்கட்டும், ஆகவே என்னிடத்தில் கொண்டு வா என்றான். இப்போ அடுத்தது 5வது வசனத்துல இருந்து நாம படிக்கிற காரியம் 17வது வசனம் வரைக்கும் ஈசாக்கு குறித்து சொன்னேன். தேவ திட்டத்தை அறிந்தவன், இப்போது வேதத்தை தியானித்த ஒரு மனிதன், ஜெபித்த ஒரு மனிதன், எல்லாம் இருந்தாலும் தேவ திட்டத்தின்படி செயல்படணும்னு அவருக்கு என்ன இல்லை, அறிவு இல்லாம போச்சு. அதுக்கு பதிலாக அந்த பாசம் கண்ணை என்ன செய்யுது, மறைக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் அதை இப்படி யோசிச்சு பாக்குறேன். தேவ திட்டத்தின்படி இல்லாம இந்த ஆசீர்வாதம் ஏசாவுக்கு கொடுத்திருந்தான்னா அந்த சந்ததியுடைய வாழ்க்கையை என்ன செஞ்சிருக்கும், அதனுடைய பின் சந்ததியுடைய நிலைமைய ரொம்ப மோசமா போயிருக்கும். ஆனா தேவன் குறுக்கிட்டு அதை தடுத்தார். தேவன் குறுக்கிட்டு என்ன செஞ்சிட்டார், அதை தடுத்துட்டார். அதை படிக்கும்போது பயங்கரமா இருக்கு. அவர் சில நேரங்களில் நம்ம அறியாமல் சில காரியங்களை செய்கிறோம். அதனால்தான் ஒவ்வொரு செயலை செய்யும் போது நாம தேவனிடத்துல நாம் விசாரிக்கணும். தேவனுக்காக காத்திருக்கணும். தேவனுடைய நடத்துதல் இருக்குதான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் தேவன் இதை சொல்றாரா, அதை நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. மனதும் மாமிசமும் விரும்பினபடி நம்ம செய்வோம் என்றால் முடிவிலே அது ஆசீர்வாதமா இருக்காது. அதுக்கு பதிலாக அது வேதனையாக என்ன செய்யும், அது இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வேதனையை சரி செய்ய முயற்சித்தாலும் முடியாமல் போகும். ஆமா, அது ரொம்ப மிக முக்கியம். சரி செய்யவே முடியாது. ஆமா, ஒரு இது சொற்றொடை படித்தேன். தீர்மானங்களை நாம தான் எடுக்கிறோம், தீர்மானங்களை. ஆனா பின்னாடி அந்த தீர்மானங்களுடைய விளைவுகளை மாற்ற நம்மால் என்ன செய்யவே முடியாது. தீர்மானங்கள் அவ்வளவு தீர்மானம் எடுக்கிறதுக்கு முன்பதாக ஒரு முறைக்கு 1000 முறை நன்றாய் என்ன செய்யணும், யோசிக்கணும். அது வேத வசனத்தின் ஒழுங்கின்படி இருக்கா, இதெல்லாம் பாருங்க. அது ஒரு சூழ்நிலையை கருத்தில் கொண்டு முடிவுகளை எடுக்கிறார் ஈசாக்கு.
கண்ணு தெரியல, சரீர பலவீனமா இருக்கு, சீக்கிரம் என்ன செய்ய போறேன், சாக போறேன். சாகிறதுக்கு முன்னாடி இவன் தினந்தோறும் என்ன செய்யறான், மான் கறி முயல் கறி எல்லாம் என்ன செய்யறான், கொண்டு வந்து கொடுக்குறான். இவனுக்கு ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சிடலாம், கொடுத்தரலாம். தேவ திட்டத்தை விசாரிக்கல, தேவ திட்டத்தை தேவனை அறிந்திருக்கிறான், தேவ சித்தத்தை அறிந்திருக்கிறான். ஆனாலும் அவன் விரும்புகிற அந்த உணவை அவன் கொடுக்கிறதுனாலே அவனுக்கு கொடுக்கலாம் என்று அவன் திட்டமிடுகிறான். சரி, இருக்கட்டும். பாருங்க, 5வது வசனத்துல இருந்து அந்த ஈசாக்கினுடைய மனைவியாகிய ரெபேக்கால என்ன செய்யறோம் நம்ம பாக்குறோம். குடும்பம்னா யார் இருக்காங்க, மனைவி. ஈசாக்கு யார் இருக்காங்க, மனைவி. ஈசாக்கு தன் குமாரனாகிய ஏசாவோட பேசுகையில் ரெபேக்கால், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, ரெபேக்கால் கேட்டு கொண்டிருந்தால். ஈசாக்குடைய கண்கள் வயசாயிடுச்சு, அது பார்வையற்று போய்விட்டது. ஆனால் ரெபேக்காலுக்கும் வயசாயிருக்குது, ஆனா காது நல்லா என்ன செய்யுது, கேக்குது. அந்த ஃபேமிலி ஃபுல்லா ரொம்ப அழகானவங்க. சாராளுடைய குடும்பம் ஃபுல்லா எப்படி, அவங்க ரொம்ப அழகானவங்க. அதே போல காது ரொம்ப நல்லா என்ன செய்யும், அவங்களுக்கெல்லாம் கேட்கும். கூடாரத்துக்குள்ள ஆண்டவர் ஆபிரகாமோட பேசுறத கூடாரத்துக்கு வெளியே இருந்த யார் கேட்டா, சாரால் கேட்டுட்டே இருந்தாங்க. அதே போல அந்த ஃபேமிலி ஃபுல்லா, பெத்துவேலுக்கு அந்த நாகோருடைய குடும்பம் ஃபுல்லா அப்படி ஒரு இது. சரி, இருக்கட்டும், நல்லது. அவள் கேட்டுக்கொண்டிருந்தால் ஏசா வேட்டையாடி கொண்டு வரும்படி வனத்துக்கு போனான். இந்த அம்மா அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா எனக்கு மட்டும்தான் இதை சொல்லியிருக்கிறாங்க, நான் இந்த காரியத்தை செய்து ஆசீர்வாதத்தை வாங்கி கொள்வேன். சுலபம் தானே ஆசீர்வாதத்தை வாங்குறது. ஜெபம் பண்ணல, வேதத்தை படிக்கல, வேதத்தின்படி வாழல, ஒண்ணும் இல்ல. ஒரு எது அப்பாவுக்கு பிரியமானபடி ஒரு காரியத்தை வேட்டையாடி வந்து அதை சமைத்து கொடுத்து சுலபமா என்ன செஞ்சிடலாம், ஆசீர்வாதத்தை வாங்கிக்கலான்னு அந்த நினைப்புல அவன் என்ன செய்யறான், போறான். இந்த அம்மா நல்லா பார்த்துட்டே இருக்காங்க. அந்த பையனை யார் தான் பெற்ற எடுத்தா, இதே ரெபேக்கால் தான். ஆனா அந்த அம்மாவுக்கு ஒரு காரியம் பாருங்க, தேவ திட்டம் நிறைவேறணும்னு ஒரு என்ன செய்யுது, ஒரு விருப்பம் அந்த அம்மாவுக்கு இருந்துட்டே இருந்திருக்கு. தேவ திட்டம். அப்போ என்ன, தேவன் யார்கிட்ட பேசிட்டு இருக்கா, ரெபேக்கால் கிட்ட தான் அதை சொல்றாங்க. நிச்சயமாக ரெபேக்கால் ஈசாக்கு கிட்ட என்ன செஞ்சிருக்கணும், இத சொல்லி இருக்கணும். ஈசாக்கும் அதை அறிந்திருக்கணும். ஏன்னா ஆபிரகாம் இருந்திருக்கிறாரு. நிச்சயமாக ஆபிரகாம் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. தன்னுடைய சந்ததிகளை குறித்து நிச்சயமாக ஆபிரகாமுக்கு நல்லா தெரியும். இங்க எபிரேயர்ல படிக்கும் போது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கூடாரத்தில் என்ன செஞ்சாங்களா, குடியிருந்தாங்க. இதெல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. தேவ திட்டத்தை தேவன் தாமே கண்டி உண்டாக்கின அந்த நகரம், இதெல்லாம் சொல்லும் போது யாக்கோபு நல்லா கேட்டுட்டு இருந்தாரு. ஆனா ஏசா அது ஒரு நாள் என்ன செய்யவே இல்லை, கேட்கவே இல்லை. பிரசங்கம் பண்ணும்போது ரொம்ப கேட்காம இருக்கீங்களா, கொஞ்சம் கவனிங்க. ஈசாக்கு பேசிட்டு இருந்திருப்பாரு, ஆபிரகாம் பேசிட்டு இருந்திருப்பாரு. ஏசா கேட்கவே இல்லை பிரசங்கத்தை. ஆனா யாக்கோபு என்ன செஞ்சுட்டே இருந்தான், கேட்டுட்டே இருந்தான். யாக்கோபு கேட்டுட்டே இருந்தான். அது அவனுக்கு பெரிய ஆசையை உருவாக்குச்சு. ஆண்டவர் மேல, தேவ திட்டத்தின் மேல ஒரு பெரிய விருப்பம் என்ன செஞ்சுச்சு, அவனுக்குள்ள வந்தது. இப்ப இங்க பாருங்க, இந்த ரெபேக்காலுக்கு நன்றாய் தேவ திட்டம் தெரியும். அப்ப சொல்றாங்க, அப்பொழுது ரெபேக்கால் தன் குமாரனாகி யாக்கோபை நோக்கி, உன் தகப்பன் உன் சகோதரனாகி ஏசாவை அழைத்து, நான் புசித்து எனக்கு மரணம் வரும் முன்னே கர்த்தரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி. இங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க, அங்க சொல்லல. என்ன, எதை முன்னிட்டா, கர்த்தரை முன்னிட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஈசா, கர்த்தரை முன்னிட்டு நான் உன்னை என்ன செய்ய போறேன், ஆசீர்வதிக்க போறேன். இந்த அம்மா நடுங்கி இருப்பாங்க. கர்த்தரை முன்னிட்டு அவர் என்ன செய்யறாரு, ஆசீர்வதிக்க போறாரு. உன்னை ஆசீர்வதிக்கும், நீ எனக்காக வேட்டையாடி அது எனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து கொண்டு வா என்று சொல்ல கேட்டேன். நான் நினைக்கிறேன் இந்த யாக்கோபு கிட்ட இந்த ரெபேக்கால் தேவன் தனக்கு வெளிப்படுத்தின அந்த திட்டத்தை நிச்சயமா ஷேர் பண்ணியிருப்பாங்க. நிச்சயமா அதை பகிர்ந்து கொண்டிருப்பாங்க. இப்போ அப்பா தேவ திட்டத்துக்கு எதிராக என்ன செய்யறாரு. ஆனா நாம அந்த திட்டத்தை, அப்பாவுடைய திட்டத்தை முறியடிக்கணும்னு இவங்க 2 பேரும் என்ன செய்யறாங்க, பிளான் பண்றாங்க, திட்டம் எடுக்கிறாங்க. இங்கே ஈசாக்கு எடுத்த தவறான முடிவு என்று சொன்னேன். ஆனால் இந்த தவறான முடிவை சரிப்படுத்த இவங்க ரொம்ப வஞ்சனையான ஒரு காரியத்தை யார் செய்யறா, இந்த ரெபேக்கால். இவர்கள் செய்த செயல் தவறு, ஆனால் நோக்கம் சரி. சில நேரங்களிலே நம்முடைய நோக்கம் சரியா இருக்கும், ஆனால் அந்த நோக்கத்தை அடைய சில தவறான வழிமுறைகளை நாம் என்ன செய்கிறோம், கையாளுகிறோம். இங்க 4 பேருமே பிரச்சனை தான். 4 பேருடைய தவறுகளை நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். ஈசாக்கு தேவ மனுஷன் தான், ஆனா சூழ்நிலையை பார்த்து தவறான முடிவு எடுக்கிறான். இந்த அம்மாவுக்கு தேவ திட்டம் தெரியும்,
ஆனா தேவ திட்டத்தை நிறைவேற்ற தவறான வழியை அவர்கள் என்ன செய்யறாங்க? அவர்கள் எடுக்கின்றார்கள், தவறான வழி. இங்கே சொல்லுகிறார், ஆகையால் என் மகனே, என் சொல்லை கேட்டு நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய். இந்த அம்மா இங்கே தமிழ் வேதாகமத்துல ஒரு ஆலோசனை சொல்லுகிறது போல இருக்கிறது. ஆனால் ESV என்ற ஆங்கில மொழிபெயர்ப்புல இந்த அம்மா என்ன செய்யறாங்க? கட்டளை இடுகிறார்கள். என்ன செய்யறாங்க? கட்டளை இடுகிறார்கள். முடிஞ்சா போடுங்க அது. Obey my voice according to the which I command. நான் உனக்கு கட்டளையிடுகிற காரியத்துக்கு நீ கீழ்ப்படி என்று சொல்லுகிறார். நான் கட்டளையிடுகிற காரியத்துக்கு நீ என்ன செய். ஆனா தமிழ்ல ரொம்ப பாலிஷா இருக்கு. ஆகையால் என் மகனே, என் சொல்லை கேட்டு நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய். நான் உனக்கு என்ன கட்டளை இடுகிறேனோ. அப்போ இந்த அம்மா பயங்கரமான ஆள் தான். யாரு? நம்ம அம்மாக்கள் மாதிரிதான். நம்ம அப்பா கொஞ்சம் ஆதரவா இருந்தா கூட அம்மாக்கள் எப்படி இருக்காங்க சொல்லுங்களேன், சொல்லுங்க. நிறைய பிள்ளைகளுக்கு தெரியும், அம்மா அப்பா கரெக்ட் பண்ணிடலாங்க, அம்மா என்ன செய்ய முடியாது. கரெக்ட். இந்த அம்மா பயங்கர ஸ்ட்ரிக்ட். நான் உனக்கு கட்டளை இருக்கிறபடி நீ என்ன செய்யணும்? செய்யணும். நீ ஒன்னும் பேசக்கூடாது. இதுல பாருங்க, இன்னொரு 13வது வசனத்துல இன்னும் அதை திரும்பி சொல்றாங்க அந்த அம்மா. 13வது வசனத்துல, அதற்கு அவன் தாய், என் மகனே, உன்மேல் வரும் சாபம் என்மேல் வரட்டும், என் சொல்லை மாத்திரம் கேட்டு, only obey my voice. அந்த வார்த்தை அப்படிதானே இருக்கு. only obey my voice. என் வார்த்தையை மட்டும் நீ கேட்டா போதும், நீ ஒன்னும் பேசக்கூடாது. எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இந்த அம்மா பேசியிருக்காங்க பாருங்க. ரெபெக்காள் தேவனுடைய திட்டத்தை அறிந்தவர்கள், ஆபிரகாமுடைய குடும்பத்துல வாழ்க்கைப்பட்டு என்ன செஞ்சிருக்காங்க? வந்திருக்காங்க. தேவ திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற நல்ல ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. ஆனா தவறான வழிமுறையை என்ன செய்யறாங்க? அதை கையாளுகிறார்கள். ஆமா, நான் சொல்ற காரியத்தை மாத்திர என்ன செய்யணுமா பாருங்க. நீ ஆட்டு மந்தைக்கு போய் 2 நல்ல வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வா. நான் அவைகளை உன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களாக என்ன செய்வேன்? சமைப்பேன். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. அவரு இவங்க கிட்ட எதுவுமே என்ன செய்யல, சொல்லல. ஏசா கிட்ட மாத்திரம் சொல்லி அனுப்பியிருக்காரு. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க? தவறான ஒரு முடிவு. அதனாலதான் ஒரு வசனத்தை நம்ம படிக்கலாம். 32வது சங்கீதம் 2வது வசனம் எப்படி சொல்லுது? வாசிங்க. 32:2. எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன். இது என்னது? இந்த செயல் கபடம். இவங்க கிட்ட எதுவுமே சொல்லல. ஆனா இவங்களாகவே காரியத்தை கபடத்தோடு கூட, வஞ்சனையோடு கூட, அவருக்கு கண்ணு தெரியாது, அவர் என்ன செஞ்சிடலாம்? இப்போ ஏமாற்றி விடலாம். அவருக்கு கண்ணு தெரியாது. சொந்த புருஷனை ஏமாற்ற கபடத்தோடு கூட இந்த ரெபெக்காள் என்ன செய்யறாங்க? காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். ஆமா, அவர் ஒரு தேவ மனுஷன் தான். அவர் செய்கிறது காரியம் தவறு. நிச்சயமா தேவ திட்டத்துக்கு எதிராக செய்யிருக்கான். என்ன செஞ்சிருக்கலாம்? நேரடியாக ஈசாக்கு கிட்ட என்ன செஞ்சிருக்கலாம்? போய் என்ன செஞ்சிருக்கலாம்? நல்ல ஒரு சாப்பாடு இந்த அம்மாவை என்ன செஞ்சிருக்கலாம்? சமைச்சு கொடுத்து அவரை கொஞ்சம் கூல் பண்ணி என்ன செஞ்சிருக்கலாம்? தேவ திட்டத்தை அவருக்கு என்ன செஞ்சிருக்கலாம்? விளக்கி காண்பித்திருக்கலாம். நான் அடிக்கடி யோசிக்கிற காரியம், இந்த இடத்துல சூழ்நிலையில இதே போல ஒரு சூழ்நிலை எஸ்தருக்கு வருகிறது. எஸ்தர் ராஜா தன்னுடைய ஜனம் அழிக்கப்பட போகிறதுக்கு ஆமான் எல்லா காரியங்களையும் செய்து வைத்து விட்டான். இப்ப மொர்தெக்காய் வேற என்ன செய்யறாரு? ஆட்சி பண்றார். நீ போய் எப்படியாவது ராஜாவின் இடத்துல பேசு என்று சொல்லி கொண்டே இருக்கிறார். இந்த நேரத்துல இந்த எஸ்தர் செய்த ஒரு அற்புதமான காரியம். அவர் என்ன பண்றதுன்னு தெரியும். என்ன ராஜாவின் கட்டளை என்ன? அவர் அழைத்தால் ஒழிய யாரும் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனா தன்னுடைய ஜனம் அழிக்கப்படுவதை அவள் விரும்பவில்லை. சொல்றார், செத்தாலும் நான் சாகுறேன். உடனே என்ன செஞ்சாங்க? நானும் என் தாதிமாறு 3 நாள் என்ன செய்யறோம்? உபவாசம் பண்றோம். நாங்க தேவனுடைய முகத்தை நாங்கள் தேடுகிறோம். தேவனுடைய இரக்கத்துக்காக நாங்கள் தேடி, இப்போ ராஜாவிடத்துல நான் துணிந்து போய் என்ன செய்கிறேன்? இந்த காரியத்தை குறித்து பேசுவேன். அதுவும் ரொம்ப ஞானமா பேசலாம். 3 நாள் புசியாமலும் குடியாமலும் இருந்து தேவனுடைய இரக்கத்துக்காக அவர்கள் கெஞ்சி மன்றாடி இப்ப ராஜாவின் சமூகத்துக்கு போனோடனே உடனே விண்ணப்பத்தை சொல்லல. ராஜாவே, நீங்க கொஞ்சம் என்ன செய்யுங்க, எங்க வீட்டுக்கு
வாங்க, நான் உமக்கு ஒரு விருந்து பண்ண போகிறேன் என்று சொல்லி முதல் நாள் நல்ல அவரை என்ன செய்யறாங்க, கூல் பண்றாங்க. இரண்டாவது நாள் விருந்துக்கு அவரை அழைத்து இரண்டாவது நாள் காரியத்தை என்ன செய்யறாங்க சொல்ல. ரொம்ப அற்புதமான ஒரு ஞானம் யாருக்கு இருந்திருக்கு? எஸ்தருக்கு இருந்திருக்கு. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை என்ன செய்யறாளாம்? புத்தி இல்லாதவளோ அதை தன் கைகளினால் இடித்து போடுகிறாள். தன் கைகளினாலே இடித்து போடுகிறாள். ஆமா, இந்த இடத்துல ரெபேக்காள் செய்த ஒரு வஞ்சனையான காரியம், ஒரு கபடமான காரியம். ஆமா, அந்த காலை வேளையில கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாரா? நோக்கம் சரிதான், நோக்கம் தேவனுடைய திட்டம் தான். ஆனால் அதை அடைகிற வழிமுறை கபடமா இருக்கக்கூடாது. தேவன் 23வது சங்கீதத்துல தாவீது சொல்கிறார், அவர் என்னை நீதியின் பாதைகளில் என்ன செய்கிறாராம்? நடத்துகிறார். அப்ப ஆண்டவருடைய திட்டம்னா அது நீதியின் பாதைகளிலே நம்மை ஆண்டவர் என்ன செய்வார்? நடத்துவார். நடைபெறுது. இது ரொம்ப அற்புதமான காரியம். இந்த எஸ்தர் கிட்ட இருந்து நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். ராஜாவுக்கு தெரியப்படுகிறார். அங்கே தேவனுடைய கிரியைகளும் அங்கே என்ன செய்கிறது? அந்த ராத்திரி வேளையிலேயே ராஜாவுக்கு தூக்கம் வரல. ஆமான் மொர்தெக்காய் தூக்கிலிடும்படியாக ஒரு தூக்கு மரத்தை செய்கிறான். ஆனால் கட்ட காரியங்களை என்ன செய்கிறார்? தலைகீழாய் மாற்ற. அதே போல ஒரு காரியத்தை இந்த ரெபெக்கா என்ன செஞ்சிருக்கலாம்? செய்திருக்கலாம். ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீர் எனக்கு சொன்னீர் அல்லவா? அந்த காரியத்துக்கு எதிராக இந்த ஈசாக்கு என்ன செய்யறாரு? செஞ்சிட்டு இருக்கிறாரு. அதை தடுத்து நிறுத்தணும். இவரே போய் என்ன செஞ்சிருக்கலாம்? உடனே சாப்பாடு செஞ்சு நானே அவரே அந்த அம்மாவே போய் என்ன செஞ்சிருக்கலாம்? பரிமாறி அதுக்கப்புறம் அவர்கிட்ட காரியங்களை சொல்லி இருக்கலாம். அதற்கு பதிலாக சொல்ற, நீ ஆட்டு மந்தைக்கு போய் 2 நல்ல வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வா. நான் அவைகளை உன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களாக, அவருக்கு காரம் தூக்கலா போடணுமா அல்லது என்ன போடணும்னு அவருக்கு அந்த அம்மாவுக்கு நல்லா தெரியும். நான் ருசியுள்ளபடி நான் சமைக்கிறேன். உன் தகப்பன் தாம் மரணமடையும் முன்னே உன்னை ஆசீர்வதிக்கும்படி அவர் புசிப்பதற்கு நீ அதை அவ்விடத்தில் கொண்டு போக வேண்டும் என்றால், அதற்கு யாக்கோபு என்ன சொல்லியிருக்கணும்? நான் இதை செய்ய மாட்டேன்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த அம்மா என்ன சொல்றாங்க? கட்டளை, ஐ கமாண்ட் யூ, நான் சொல்றத மாத்திரம் செய், வேற ஒன்னும் பேசாத. இந்த அம்மா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் ஆளாதான் இருப்பாங்களாட்டு இருக்கு. நான் இது வரைக்கும் ரொம்ப அப்படி நினைக்கல. ஆனா அந்த மொழிபெயர்ப்பை நான் படிச்ச போதுதான் நான் சொல்றத மாத்திரம் என்ன செய், செஞ்சா போதும் அப்படின்னு ஒரு அதட்டு. சரி, இருக்கட்டும். அதற்கு யாக்கோபு தன் தாயாகிய ரெபெக்காளை நோக்கி, என் சகோதரனாகிய ஏசா சொல்றான், அம்மா அப்பா இத சுலபமா என்ன செஞ்சிருவாரு? கண்டுபிடிச்சிருவார். ஆனா இப்ப யாக்கோபுக்கு நான் வரும்போது அதை சொல்றேன். அவர் ரோமம் மிகுந்தவன், நான் ரோமம் இல்லாதவன். பாத்தீங்களா? அப்பா ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிருவாங்க. ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார், அப்பொழுது நான் அவருக்கு எத்தனாய் காணப்பட்டு என் மேல ஆசீர்வாதத்தை அல்ல, எது வந்துடும் என் மேல? இவ்வளவு காலம் நான் ஆசீர்வாதத்துக்காக என்ன செஞ்சிட்டு இருக்கேன்? காத்திருக்கேன். ஆனா ஆசீர்வாதத்துக்கு பதில் எனக்கு என்ன வந்துடும்? சாபத்தை வரப்பண்ணி கொள்வேனே என்றான். அதற்கு அவன் தாய், எல்லாத்துக்கும் யார்கிட்ட ஆன்சர் இருக்கு? ரெபெக்காள் கிட்ட எல்லாத்துக்கும் ஆன்சர். அவங்க ஒரு காரியத்தை துவங்கிட்டாங்கன்னா அதை என்ன செய்ய மாட்டாங்க? முடிக்காம விட மாட்டாங்களாட்டு. ஆனா கபடத்தோடு கூட, நல்லதுதான், ஆனா கபடத்தோடு கூட செய்யக்கூடாது. வஞ்சனையோடு மற்றவர்களை ஏமாற்றி செய்யக்கூடாது. தேவன் அதை கவனித்து பார்த்து கொண்டே இருக்கிறார். அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதான பலனை அவனவனுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். யாக்கோபு தப்பு பண்ணா யாக்கோபுக்கு தப்பு, அதுக்கு ஈசாக்கு தப்பு பண்ணா ரெபெக்கா, அவரவர்களுக்கு மனிதர்கள் எதை விதைக்கின்றார்களோ அதை நிச்சயமாக அவர்கள் என்ன செய்வாங்க. அதனால்தான் கலாத்தியர்ல சொல்லும் போது மோசம் போகாதிருங்கள் என்று சொல்கிறார். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். ஆமா, தேவனை அப்படியே கிண்டல் பண்ணிடலாம், பரியாசம் பண்றது இல்ல. நாம செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் பார்க்கிறார். மனிதர்கள் பார்க்கிறாங்களோ இல்லையா, அது ரெண்டாவது. தேவன் நம்மை காண்கிற தேவனா இருக்கிறார். ஆகவே இங்கே சொல்லுகிறார், அவன் மேல் சொல்றார். அதற்கு அவன் தாய், என் மகனே, உன் மேல் வரும் சாபம் என் மேல் வரட்டும். இந்த அம்மா என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. எவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்றாங்க பாருங்க. அவன் ஆசீர்வாதத்தை விரும்பலையாம், அதனால ஆசீர்வாதம் அவனுக்கு தூரமா போயிடுச்சு. இந்த அம்மா சாபத்தை விரும்புறாங்க. அவன் மேல் வரும் உன் சாபம் என் மேல் என்ன செய்யட்டும், வரட்டும் என்று என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய் அவைகளை என்னிடத்தில் நான் சொல்றேன், நீ போய் செய். அவ்வளவுதான். இதுக்கு மேல யாக்கோபுனால என்ன செய்ய முடியல, ஒன்னும் பேசவே முடியல. அவன் போய் அவைகளை பிடித்து தன் தாயினிடத்தில் கொண்டு வந்தான். அவனுடைய தாய் அவன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களாக என்னென்ன மசால் போட்டாங்கன்னு தெரியல. இப்போ என்ன ஆயிடுச்சு?
நல்ல ஒரு சமையல் நடைபெற்றிருக்கிறது. பின்பு ரெபேக்காள் வீட்டிலே, பாருங்க அடுத்தது எல்லாமே யார் தான் இனிஷியேட் பண்றா? இந்த இந்த 17 வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா யார் தான்? ரெபேக்காள் எல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஈசாக்கை எப்படி ஏமாத்தணும்னு யாருக்கு தெரியுது? ரெபேக்காளுக்கு நல்லா தெரியுது. அதுக்கு திட்டமிடுகிற காரியத்துல ரொம்ப எக்ஸலண்டா பண்றாங்க பாருங்க. பின்பு ரெபேக்காள் வீட்டிலே தன்னிடத்தில் இருந்த தன் மூத்த மகனாகிய ஏசாவின் நல்ல வஸ்திரங்களை எடுத்து தன் இளைய மகனாகிய யாக்கோபுக்கு உடுத்தி, வெள்ளாட்டு குட்டிகளின் தோலை அவன் கைகளிலேயும் ரோமமில்லாத அவன் கழுத்திலேயும் போட்டு, ஏன்னா இவர் ஏதாவது தடவை கிடவே என்ன செஞ்சிருவாரு, பாத்துருவாரு அப்படின்னு ரொம்ப ஒரு நாடகத்துக்கு போகும்போது ஒரு போலீஸே இல்ல, ஆனா போலீஸ் ட்ரெஸ் போட்டோன்னு அவர் என்னவா மாறிடுறாரு அப்படி. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற ஆள் ஒரு சாதாரண பயந்தாங்கொழி தான். ஆனா ட்ரெஸ்ஸ மாட்டினோன்னு அவர் என்ன ஆயிடுறாரு, ராஜாவாயிடுறாரு, ராணி ஆயிடுறாங்க, அப்படியே பெரிய என்னென்னமோ மாறி ஆயிடுறாங்க. அதே போல இப்ப யாக்கோபை என்னவா மாத்திட்டு இருக்கிறாங்க இந்த அம்மா. ஏஸ், ஆனா உள்ளுக்குள்ள யார்தான் இருக்கா? ஆமா யாக்கோபு. ஆண்டவருக்கு தெரியும் இவன் ஏசா இல்லப்பா, இவன் யார்தான்? ஆமா யாக்கோபு தான். வெளியரங்கமாக நம்ம பல காரியங்களை செய்யலாம், ஆனால் தேவன் அந்த இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். சரி இருக்கட்டும். இப்ப எல்லாத்தையும் அவங்க ட்ரெஸ் பண்ணிட்டா மேல பாருங்க, முகத்தை மட்டும் மறைக்கல. ஏன்னா அவருக்கு கண்ணு என்ன செய்யாது, ஈஸியா யார ஏமாத்திடலாங்க. ஈசாக்கு என்ன செஞ்சிடலாம், ஏமாத்திடலாம். சரி ஓகே. வெள்ளாட்டுக்குடி சரி, தான் சமைத்த ருசியுள்ள பதார்த்தங்களையும் அப்பங்களையும் தன் குமாரன் ஆகிய யாக்கோபின் கையிலே கொடுத்தான். இவ 18வது வசனத்திலிருந்து நம்ம 29வது வசனம் வரைக்கும் 3வது கேரக்டர் இந்த அதிகாரத்துல யார் தான்? யாக்கோபு. யாக்கோபுனால என்னதான், எத்தனை ஏமாற்றுகிறான். இவன் சாதாரண ஆள் இல்ல. இந்த இந்த காரியம் நடைபெறும் போது இந்த யாக்கோபுக்கு சற்றேறக்குரிய 70 வயது. எத்தனை வயசுங்க? 70 வயசு. நம்மனா 70 வயசுன்னா என்ன சொல்லுவோம், தாத்தான்னு சொல்லுவோம். ஆனா இன்னும் அவர் கல்யாணமே ஆகல, வாலிபனா இருக்காரு. அவர் எப்படி இருக்காரு? வாலிபனா. 70 வயதுங்க. நீங்க கணக்கு போட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். அதையும் நான் சொல்லலாம்னு நினைச்சேன், நீங்க கொஞ்சம் தேடி கண்டுபிடிங்க. 70 வயது யாருக்கு? ஆமா, இந்த அப்போ இவருக்கு 70 வயதுன்னா ஈசாக்குக்கு எவ்வளவு வயது இருக்கும்? யாக்கோபுக்கு 70 வயதுனா ஈசாக்குக்கு எவ்வளவு வயதுன்னு கேட்கிறேன். எவ்வளவு வயசுல இவர்கள் பிறந்தாங்க? 130. தேங்க்யூ. அவங்களுக்கு எவ்வளவு வயசு? 60 வயசுல யாரு இந்த பிள்ளைகள் பிறக்கிறாங்க. இப்ப 70 வயது, 130 வயது ஈசாக்கு. இவர் எப்பதான் சாவுறாரு? 180. இன்னொரு 50 வருஷம் இருக்க போறாரு. ஆனா அதுக்குள்ள அவசரம். இன்னைக்கு பல நேரத்துல அப்படிதான் பண்றோம். ஆகவே இந்த இடத்துக்கு வரும்போது 70 வயது. அப்ப 70 வயது உள்ள தாத்தான்னு சொல்ல முடியாது, அவர் வாலிபன். அவர் யாருங்க? ஒரு வாலிபன். அவருக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியுமா? என்னது? நல்லா தெரியும். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. ஆமா, வயது வந்துட்டீங்க. நன்மை எது, தீமை எது, எது செய்யணும், எது செய்யக்கூடாது, எது எந்த கட்டளைக்கு கீழ்ப்படியணும், எந்த கட்டளைக்கு கீழ்ப்படிய கூடாது. ஆமா, இதெல்லாம் நல்லா தெரியும். யாருக்கு? யாக்கோபுக்கு. யாக்கோபு. ஆனா பேர் என்னது? ஒரு நேரம் ஆகாரத்தை கொடுத்து என்ன செஞ்சிட்டான்? சேஷ்டபுத்திர பாகத்தை என்ன செஞ்சிருக்கான்? அவன் வாங்கியிருக்கான். இந்த அம்மா பார்த்துட்டே இருந்திருக்கு. எதை கொடுத்து வாங்கியிருக்கான்? கூல கொடுத்து என்ன செய்யறான்? சேஷ்டபுத்திர பாகத்தை என்ன செய்யறான்? ஒரு சகோதரனுக்கு இரக்கம் காண்பிக்காம அவன் வெளியே இருந்து களைப்படைந்தவன பசியோடு வந்திருக்க போது அதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி என்ன செஞ்சிட்டான்? சேஷ்டபுத்திர பாகத்தை ஒரு நேரம் ஆகாரத்துக்காக என்ன செஞ்சான்? விலைக்கு வாங்கினவன். அப்போ இவனுக்கு அந்த தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு ஒரு அறிவு இவனுக்கு இருக்கு. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். சில நேரங்களிலே சில கட்டளைகள் வரும், சில கட்டளைகளே வரும். ஆனால் அந்த கட்டளைகள் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா இருக்கும் என்றால் அது எங்கிருந்து வந்தாலும் சரி, அதுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டிய அவசியமே இல்லை. யாத்ரா புஸ்தகத்துல ஒரு ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் சொல்றேன். 2வது அதிகாரத்துல 1வது அதிகாரத்துல 15வது வசனத்திலிருந்து படிக்கும்போது, எகிப்தின் ராஜா சிப்ரால் பூவால் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோட பேசி. மருத்துவச்சின்னா என்னங்க? நர்சஸ். ஆமா, இந்த 2 நர்சஸோட
இந்த எகிப்தின் ராஜா பேசுறார். அது சொல்றாரு, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மருத்துவமனை இல்ல, அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்து இருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் என்ன செய்யுங்க, பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றார். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாம், ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்று. பாருங்க, ராஜாவின் கட்டளை என்ன? இவங்க அந்த மருத்துவச்சி நர்ஸ் தொழில் செய்யறாங்க. ஆண் பிள்ளையானால் உயிரோட வை, பெண் பிள்ளையானால் உயிரோட வை, ஆண் பிள்ளையானால் என்ன செஞ்சிருத கொண்டு. இது எவ்வளவு பெரிய பாவம் இல்ல, எவ்வளவு பெரிய பாவம். அவங்க செய்யற அந்த தொழில் தர்மத்துக்கே என்னது இதாக. ஆனால் கட்டளை வருகிறது, கட்டளை ராஜா சொல்றார் இப்படி செஞ்சாகணும், இது ராஜ கட்டளை. ஆனா இங்க பாருங்க, ஆனால் அவர்கள் என்ன செஞ்சாங்களாம், மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள் என்று படிக்கிறோம். பாருங்க 20வது வசனம் சொல்லும் போது, இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார் என்று படிக்கிறோம். சில நேரங்களிலே அது ராஜா கட்டளையானாலும் சரி, அது யார் பெற்றோருடைய கட்டளையா, ஆனால் தேவனுடைய திட்டத்துக்கு எதிராக இருக்கும் பட்சத்துல அந்த கட்டளைக்கு நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, கீழ்ப்படிய வேண்டியதில்லை. அது முதலாளியா இருக்கலாம், பெற்றோரா இருக்கலாம், அது யாரா வேணா இருக்கலாம். ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு சரியா இருக்கா அதை பாருங்க. அப்படி நீங்கள் செய்வீர்கள் என்றால், இந்த சொல்றாங்க தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். 21வது வசனம், மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். அவங்க குடும்பம் எல்லாம் பிளரிஷ் ஆச்சான், தலைக்கும்படி கட்ட செய்தார். எனக்கு இருக்கிற அருமையானே, அப்போ தேவனுக்கு கீழ்ப்படுகிற இடத்துல தேவனுக்கு கீழ்ப்படிக்கணும், மனிதருக்கு கீழ்ப்படுகிற இடத்துல என்ன செஞ்சாகணும், பெற்றோருக்கு கர்த்தருக்குள் என்ன செய்யுங்க, கீழ்ப்படிங்க, இது நியாயம் என்று சொல்லுகிறார். ஆனால் பெற்றோரே தேவ திட்டத்துக்கு எதிராக, தேவனுடைய வார்த்தைகளுக்கு எதிராக செல்லும் போது நாம யாருக்கு தான் கீழ்ப்படியணும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய. அது அப்படி கீழ்ப்படிந்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் தேவன் உங்களுக்கு நன்மை செய்வார். தேவன் நீங்கள் தழைக்கும்படி செய்வார். அந்த கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறாரு, தழைக்கும்படி செய்வார். ஆனால் இங்கே இவனுக்கு என்ன ஆசை, எப்படியாவது அண்ணன் கிட்ட இருந்து அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை நான் என்ன செய்யணும், வாங்கி கொள்ளணும். ஆனா ஆசீர்வாதம் நல்லதுதான், அந்த நேர் வழியில என்ன செஞ்சிருக்கணும், வாங்கி இருக்கணும். இவன் செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கணும். ஆனா அம்மா சொல்றாங்க, நான் கட்டளை இடுகிறபடி நீ என்ன செய் என்று சொல்லுகிறார்கள். இவனுடைய இருதயத்திலும் அந்த விருப்பம் ஆசை இருந்தபடினால் இவன் என்ன செய்யறான், அங்கே கடந்து செல்கிறான். பாருங்க, அவன் தகப்பன் இடத்திற்கு வந்து, இப்ப பாருங்க எல்லாத்தையும் அந்த ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டான். வெளியே பார்த்தா எப்படிதான் இருக்கான், ஏசா மாதிரி தான் இருக்கான். ஆனா உள்ளுக்குள்ள யார் தான் இருக்கா, ட்ரெஸ்ஸுக்குள்ள யாக்கோபு தான் இருக்கான். அவன் தகப்பன் இடத்துல வந்து, என் தகப்பனே என்றான். நல்ல ஒரு நடிப்பு யார் செய்யறா, ஆக்ட் பண்றாரு இந்த யாக்கோபு. அப்ப பாருங்க, அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்றான். நீ யார் என் மகனே என்றான். இப்ப ஃபர்ஸ்ட் போய் சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்பா நீ யாருப்பா அப்படின்னு என்ன செய்யறாரு, ஏன்னா இவரு எப்போதும் எப்படி கண்ணு தெரியாது, நீர் எழுந்து அப்படின்றாரு. அப்படின்னா என்ன செய்யற, படுக்கையில தான் என்ன செஞ்சிருக்கிறார், படுத்திருக்கிறார், பலவீனமா இருக்காரு. அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனை நோக்கி முதல் பொய்ய சொல்றாரு. பாருங்க, எல்லாரும் சொல்லுங்க, நான் உமது மூத்த மகனாகிய அப்பா. அப்போ வஞ்சனை, ஏமாற்றுகிறார். யார, பெற்ற அப்பாவே என்ன செய்யறார், நான் உமது மூத்த மகனாகிய ஏசா. டெலிபரேட்டா சொல்றார், மனமறிய தவறை என்ன செய்யறார். இன்னைக்கு அநேக நேரங்கள்ல துணிகரமாக நாம் என்ன செய்யறோம், எப்படி செய்யறோம், மனமறிய. நான் உமது மூத்த மகனாகிய ஏசா, நீர் எனக்கு 2வது பொழி. இவங்கிட்ட ஒண்ணுமே சொல்லல. நீர், அவர் யார்கிட்டதான் சொன்னாரு, ஏசா கிட்டதான் சொன்னாரு. இவர் சொல்ற நீர் 2வது. பாருங்க, ஒரு பொய்யோட நான் ஏசா எழுந்து சாப்பிடுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இவன் அடுத்தடுத்து ஒரு பொய்யை மறைக்க என்ன செஞ்சணும், அவன் சொல்றாங்க, பழமொழி வேணா சொல்ல, 1000 பொய் சொல்லி எதையாவது செய்யலாம். அதுக்கு ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம என்ன செஞ்சாகணும், விளைவுகளை அதுக்காக. உண்மையை பேசி சில விளைவுகள் வந்தா தேவன் கூட இருந்து நம்மை தப்புவிப்பார். பொய் பேசி அதனுடைய விளைவுகள் நிச்சயமா அனுபவிக்க என்ன செஞ்சிருவார், விட்டுருவார். இப்ப பாருங்க, இவர் பொய் சொல்றாரா, இவர் பிள்ளைகள் இவருக்கு என்ன செய்யறானுங்க, பொய் சொல்றானுங்க. எதை விதைக்கிறோமோ அதை பல மடங்கு என்ன செய்ய போறோம், அறுப்போம். ஆகவே ரொம்ப கவனமா இருக்கணும். 2வது பொய், நீர் எனக்கு சொன்னபடியே செய்தேன். இப்ப சொல்றார், உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி நீர் எழுந்து உட்கார்ந்து. 3வது பொய் என்னது, நான் இவர் எங்க இருந்து பிடிச்சிட்டு வந்திருக்கிறாரு,
ஆட்டு மந்தையிலிருந்து எடுத்துட்டு வந்திருக்கிறார். ஆனா இவர் என்ன சொல்றாரு? வேட்டையாடி கொண்டு வந்ததை என்ன செய்யும்? புசியும். மூன்றாவது அப்படியே அடிக்கிட்டே வர்றாரு பாருங்க. புசியும் என்றான். இப்போ அவருக்கு ஒரே ஆச்சரியம். இப்பதானே போனாரு ஏசா. அது இப்ப காட்டுக்கு போய் காட்டுல இருந்து என்ன செய்யணும்? இதை வேட்டையாடி கொண்டு வரணும். இதுக்கு லேட் ஆகுமே. அவருக்கு சந்தேகம் வருது. யாருக்கு? ஆமா, ஈசாக்கு. கண்ணுதான் தெரியல, பட் ஆள் ரொம்ப நல்லா தான் இருக்கார். அப்பொழுது ஈசாக்கு தன் குமாரனை நோக்கி, என் மகனே, இது உனக்கு இத்தனை சீக்கிரமாய் எப்படி அகப்பட்டது? இவருக்கு கை நடுங்கிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. ஒரு இதை நான் கேட்டுட்டு இருந்தேன். ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டருடைய காரியத்தை கேட்டுட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னாரு, ஒரு குற்றவாளி கிட்ட விசாரணை செய்யும் போது உண்மையை தைரியமா சொல்லிடுவானா, அது எவ்வளவு பெரிய குற்றவாளி ஆனாலும். ஆனால் பொய்ய சொல்லும் போது அவன் என்ன ஐ கான்டாக்ட் விட்டுருவானா, நேரைய கண்ணை பார்த்து என்ன செய்ய மாட்டான், பொய்ய சொல்ல மாட்டான். அப்புறம் அவனுடைய பாடியில சில மாற்றங்கள் நாங்க பார்ப்போம். அதுலயே எங்களுக்கு தெரியும் அவன் பொய் சொல்றான்னு. ஆனா இப்ப பாவம் ஈசாக்கு என்ன செய்யல, ஒன்னும் தெரியல. என்ன கண்ணு குருடா இருக்குது, ஒன்னும் தெரியல. ஆனா பாருங்க, இப்ப சொல்றாரு இத்தனை சீக்கிரமாய் அகப்பட்டது. இப்ப பாருங்க, இப்ப ஒரு பொய்ய சொல்லிட்டே வர்றாரு. அதை இப்ப என்ன செஞ்சாகணும்? நிரூபித்தாக வேண்டும், அதை உறுதிப்படுத்தி ஆக வேண்டும். ஆகவே இப்ப யார கூப்பிடுறா? கர்த்தரை கூப்பிடுறாரு. பாருங்க, அவன் சொல்றான், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு இதை என்ன செய்தார்? அப்பா, இப்ப கர்த்தர்ன்னு சொல்லிட்டா அப்பா என்ன செஞ்சிருவாரு? விட்டுருவார். கர்த்தர்ன்னு சொல்லிட்டா விட்டுருவாருன்ட்டு என்ன செய்யறான்? உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு இதை என்ன செய்தார்? உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நம்ம பொய் சொல்லாதிருப்பாயாக. இப்ப தேவனுடைய ஆகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. மூணாவது கட்டளை அவரு பிரேக் பண்றாரு. நேரிட பண்ணினார் என்றான். அப்போ இவருக்கு பாருங்க, அப்பொழுது ஈசாக்கு யாக்கோபை நோக்கி, என் மகனே, நீ என் குமாரனாகிய ஏசா தானோ அல்லவோ என்று நான் உன்னை தடவி பார்க்கும்படி கிட்டவா என்றான். அப்பா, நான் உன்னை தடவி பார்க்கணும் வா, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, உன்னை தடவி என்ன செய்யணும், பார்க்கணும், கிட்டவா என்றான். யாக்கோபு தன் தகப்பனாகி ஈசாக் அண்டையில் கிட்ட, அவன் தான் ரெடியா வந்திருக்கான்ல, இந்த மனுஷன் இப்படி எல்லாம் செய்வான்னு ரெபேக்காலுக்கு நல்லா தெரியுது. ஏன்னா ரொம்ப வருஷம் அவளோட வாழ்ந்துட்டாங்க ரெபேக்கால். ஆகவே எல்லாம் கரெக்டா பிளான் பண்ணி என்ன செஞ்சிருக்காங்க, அனுப்பியிருக்காங்க. தடவி பார்க்கும்படி கிட்டவா என்றார். யாக்கோபு தன் தகப்பனாகி ஈசாக் அண்டையில் கிட்ட போனான். அவன் இவனை தடவி பார்த்து, சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகளோ, அவன் சத்தம் நல்லா தெரியுது எனக்கு, யார் தான்? யாக்கோபு தான். ஆனா தடவி பார்த்தா ஏசா. எல்லாருமே தப்பு பண்றாங்க. அவரு தேவ திட்டத்துக்கு எதிராக செய்யறாரு. இந்த அம்மா தேவ திட்டம் நிறைவேறணும்னு தவறான வழிமுறையை கையாடுது. இப்படி செய்யக்கூடாதுன்னு யாக்கோபுக்கு நன்றாய் தெரியும். தன் தகப்பனை என்ன செய்கிறான்? ஏமாற்றி கொண்டிருக்கிற யாக்கோபு இப்ப சொல்ற, தடவி பார்த்துட்டு கைகள் ஏசாவின் கைகள், சத்தமோ யாக்கோபின் சத்தம். ஒரு சந்தேகம் வந்திருக்கு. ரைட், ஓகே. சொல்லிட்டு சொல்றாங்க, அவனுடைய கைகள் அவன் சகோதரனாக ஏசாவின் கைகளைப் போல ரோமம் உள்ளவைகளா இருந்தபடினாலே இன்னான் என்று அறியாமல் அவனை ஆசீர்வதித்து, இது ஒரு சாதாரண காட் பிளஸ் யூன்னு சொல்லியிருப்பாரா என்னமோ தெரியல. நீ என் குமாரனாகிய ஏசாதானோ என்றான். இப்போ அவருக்கு திரும்பி என்ன வருது? சந்தேகம். ஏசாதானோ என்றான். அவன் நான் தான். பாருங்க, அந்த பாவத்தை எப்படி தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்கு. இப்ப இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ அந்த பிளான் பண்ணிட்டா அவ்வளவுதான். அந்த இதுக்குள்ள போனா அதுக்கப்புறம் திரும்பி வெளியவே என்ன செய்ய முடியாது, வர முடியாது. நான் தான் என்றான். அடிச்சு சொல்றான், நான் தான். ஆனா இந்த காரியத்தை நான் படித்து பார்த்து கொண்டிருக்கும் போது, இதே யாக்கோபு வயதாக்குறார். அதுக்கப்புறம் யாக்கோபு திருந்திடுறாரு. அதனுடைய விளைவுகளை எல்லாம் அவர் அனுபவிக்கிறாரு. 20 வருஷம் அனுபவிக்கிறாரு. பல காரியங்கள் யாக்கோபுடைய வாழ்க்கையில நடக்குது. மனம் திரும்பிடுறாரு. ஆனா இதே போல ஒரு சூழ்நிலை யாக்கோபுக்கு வருகிறது. 38வது அதிகாரத்துல யோசேப்பு தன்னுடைய 2 பிள்ளைகளை கொண்டு வர்றாரு. 2 பிள்ளைகளை கொண்டு வரும்போது கரெக்டா எப்ராஹிம வலது கையில என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் எவ்வளவு இரக்கம் உள்ள தேவனா இருக்காரு. அந்த யாக்கோபை திரும்பவும் உருவாக்கி, எனக்கு அதை படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியம். இவ்வளவு குறைவுகள் உள்ள யாக்கோபு தான், ஆனா மனம் திரும்பி இருக்கான். அதனால கர்த்தர் அவனை என்ன செய்யறாரு? ஆசீர்வதித்து, அவனுக்கு வயதாகும் போது அவனுக்கு கண்கள் குருடாகுது. 12 பிள்ளைகள் கோத்திரங்களையும் ஆசீர்வதிக்கிறாரு.
யோசேப்புடைய மகனை கரெக்டா ஐடென்டிஃபை பண்றாரு. அவர் யோசேப்பு என்ன செய்யறாரு, மனாசையை அவருடைய யாக்கோபுடைய வலது கையில ஆசீர்வாதம் வாங்கணும்னு கரெக்டா கொண்டு போய் நிறுத்துறாரு. யாக்கோபு கண்ணு தெரியாது, ஆனா கையை என்ன செய்யறாரு, மாற்றி வைக்கிறார். அது யோசேப்புக்கு பிரியமில்லாத இருந்தபடினால் யாக்கோபு கிட்ட சொல்றார், யாக்கோபு ஐயா அப்பா இல்ல இவன் இளைய குமாரன் என்று சொல்லுகிறார். அவர் சொல்றார், இல்ல நான் அதை அறிவேன் என்று சொல்லுகிறார். அப்ப கண்ணு தெரியலன்னா கூட ஆண்டவரோடு கூட கரெக்டா கனெக்ஷன்ல இருந்தா என்ன ஆகுது, தேவன் தம்மது திட்டத்தை என்ன செய்யறார், வெளிப்படுத்துறார். ஆனா இந்த ஈசாக்கு இந்த நிலையில தேவனோடு கூட ஒரு உறவிலே என்ன செய்யல, இல்ல அவரு தொட்டு பாக்குறாரு, தடவி பாக்குறாரு, மோந்து பாக்குறாரு, இப்படி எல்லாம் இந்த உலக பிரகாரமான காரியங்களை செய்யறார். ஆனா யாக்கோபு பின்னாட்கள்ல இந்த விளைவுகள் எல்லாம் அனுபவித்தாலும் தேவனிடத்துல இரக்கம் பெற்று தேவனோடு உள்ள மிகச்சரியான உறவிலே அவர் வந்த பிறகு மிக சரியாக காரியங்களை நிதானிக்கிறவரா இருக்கிறார். அதை இங்க நம்ம படிக்கிறோம். நீ என் குமாரன் தானோ என்றான். நான் தான் என்றான். அப்பொழுது பாருங்க, அப்பொழுது அவன், என் குமாரனே நீ வேட்டையாடி கொண்டு வந்ததை நான் புசித்து என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அவன் அதை கிட்ட கொண்டு போனான். அவன் அதை அப்பொழுது அவன் புசித்தான். பிற்பாடு திராட்சரசம் அவனுக்கு கொண்டு வந்து கொடுத்தான். அவன் என்ன செஞ்சிட்டார், நல்லா சாப்பிட்டு குடிக்கிறார். அப்பொழுது அவன் தகப்பனாகி ஈசாக்கு அவனை நோக்கி, என் மகனே நீ கிட்ட வந்து என்னை, அடுத்த இவர் முடிஞ்சிருச்சு, சாப்பிட்டாரு, இனி என்ன செஞ்சிருவாரு, ஆசீர்வதிச்சிருவாருன்னு பார்த்தா இவர் என்ன செய்ய சொல்றாரு, முத்தம் செய்ய சொல்றார். முத்தம் எதற்கு அடையாளம், அன்புக்கு அடையாளம், அன்பை வெளிப்படுத்துவதற்கு அடையாளம். இப்ப முத்தம் செய்கின்றாரு. இப்ப உண்மையாக அன்பு இருந்தா, உண்மையா அன்பு இருக்கா யாருக்கு, உண்மையா அன்பு இருந்தா இப்படி அப்பாவை என்ன செய்ய முடியாது, ஏமாற்ற முடியாது. இப்போ ஏழாவது தவறு இவர் என்ன செய்யறாரு, முத்தம் செய்கிறார். தன் தகப்பனை என்ன செய்யறாரு, ஆமா சிநேகிதனே முத்தத்திலா என்னை காட்டி கொடுக்கிறார். யார், யூதா செய்த அதே காரியம் யார் செஞ்சிட்டு இருக்கா, ஆமா ரொம்ப முத்தம் செய்கிறான். அன்பை வெளிப்படுத்துகிறவனை போல அவன் காணப்படுகிறான். ஆனா அன்பு வெளிப்படல. தகப்பனை, சொந்த தகப்பனை, பெற்றெடுத்த தகப்பனை என்ன செய்கிறான், ஏமாற்றி கொண்டிருக்கிறான். அவன் வந்து முத்தம் செய் என்றான். அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்து, அவரு பாருங்க எதுக்காக முத்தம் செய்ய சொல்றாரு, அவன் கிட்ட வரும்போது இன்னொரு கன்ஃபர்மேஷன் என்ன செஞ்சுக்கலாம், பண்ணிக்கலான்ட்டு. அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை, ஆமா அவர் ரெண்டு பேரும் பயங்கரமான ஆட்களா தான் இருக்கான். இவன் ஏமாத்தணும்னு குறிக்கோளோட வந்திருக்கான். அவரு பாருங்களேன், சரி மூந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை, கர்த்தர் ஆசீர்வதித்த, அப்பா உனக்கு கண்ணு தெரியல, தேவ திட்டம் அறிந்தும் நீ வந்து என்ன செய்ய, தேவ திட்டத்துக்கு எதிராக நீ செயல்படுகிறாய். தேவன் உன்னை என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, ஏமாற்றி கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். தேவ திட்டத்தை அறிந்து தேவ திட்டத்தை செய்யாமல் போனால் அநேக அடிகள் நமக்கு இருக்கு. எதிராக செயல்படுறார் ஈசாக்கு. ஆனா அதை தேவன் அனுமதிக்கிறார். ஆனா அது சரின்னு அவர் சொல்லல, அது தவறு, 100% அது தவறு. ஆனால் இந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் யாருக்கு போயிடக்கூடாது, ஏசாவுக்கு போயிருந்தா தேவ திட்டம் அங்கே முடிந்துவிடும். ஆகவே தேவன் அதை இங்கே அனுமதிக்கிறார். இங்கே நாம் படிக்கிறோம், அவன் சொல்றான், கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல இருக்கு. இப்ப பாருங்க, ஆசீர்வாதத்தை 3 ஆசீர்வாதங்களை இந்த யாக்கோபுக்கு இந்த ஈசாக்கு சொல்லுகிறார். பாருங்க, ஃபர்ஸ்ட் சொல்றாரு, தேவன் உனக்கு வானத்து பணியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும், பொருளாதார ஆசீர்வாதத்தை முதலாவது சொல்லுகிறார், எல்லாவற்றையும் உனக்கு தருவாரா. இரண்டாவது, ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உனக்கு வணங்கவும் கடவர்கள், உன் சகோதரருக்கு எஜமானாயிருப்பாய், உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். இது இரண்டாவது ஆசீர்வாதம். இந்த குடும்பத்துக்கு நீ தலைவனாய் இருப்பாய். ஜாதிகள் உன்னை என்ன செய்வாங்க, வணங்க வருவார்கள், குடும்ப தலைவன் என்ற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவனுக்கு கூட. மூன்றாவது, இதுதான் ரொம்ப மிக முக்கியம், உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். என்னது, உன்னை சபிக்கிறவர்களை சபிக்கப்பட்டுள்ளும், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளுமாய் இருப்பார்கள். இது ஆதியாகமம் 12:3 ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான், உன்னை சபிக்கிறவர்களை நான். இது உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். ஒரு பொருளாதார ஆசீர்வாதம், குடும்ப தலைவன் என்கின்ற அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். மூன்றாவதாக, ஆபிரகாம்
ஈசாக்கு சொன்ன அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை இங்கே அவர் சொல்லுகிறார். இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான் என்று நான் படிக்கிறோம். இப்போ எப்படி வாங்கியிருக்காரு ஆசீர்வாதத்தை? ஏமாற்றி என்ன செஞ்சுட்டாரு? வாங்கியிருக்காரு. இப்ப எப்படி என்ன இருக்கும்? ஐயோ, இந்த மனுஷன் விடாம என்ன செய்யறாரு? அதை எதையும் கேட்டு நம்மளை தொந்தரவு எப்படியோ என்ன செஞ்சுட்டேன், சக்சஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு நினைப்போட எங்க வர்றாரு? அம்மா கிட்ட வந்து இந்த கான்வர்சேஷன் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஏம்மா நீங்க இப்படி பண்ணீங்க அப்படி கூட கேட்டிருக்கலாம். எப்படியோ என்ன செஞ்சுட்டேன், சக்சஸ் பண்ணிட்டேன் சொல்லியிருக்கலாம். அடுத்தது யார் வர்றா இப்போ? ஏசா. 4வது கேரக்டர் யார் வரா? ஏசா. பெரிய ஏமாற்றம். இவர் எதுக்கு போயிருக்கிறார் இப்போ? இல்ல, ஆசீர்வாதத்தை பெற்று சுலபமான வழியில் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வது எப்படி? இது நடந்திருந்தா அவர் புக்கே எழுதியிருப்பார். சுலபமான வழியில் நீ எப்படி வேணா வாழலாம், மனம் போன போக்குல வாழலாம், தேவனை தேட வேண்டாம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டாம், தேவ திட்டங்களை அறிந்து கொள்ள வேண்டாம், எப்படி வேணா வாழு. ஆனா என்ன செய், கர்த்தருக்கு கொஞ்சம் காணிக்க மட்டும் கொண்டு போய் கொடு, அப்படி ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்பான்னு நினைக்கிறேன். சொல்றான், அப்பாவுக்கு சுவையான ஒரு உணவளித்தார், அவர் என்ன செஞ்சிருவாரு? ஆமா, நம்ம பாருங்க, ஒரு 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 பாலை வாங்குறான்னா அந்த பால் அந்த பாத்திரம் சுத்தமா இருந்தா தான் அதுல என்ன செய்ய முடியும், இல்லைன்னா பால் என்ன செய்யும், கெட்டு போயிடும். அந்த அறிவு நமக்கு இருக்கு. ஆனா இந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதம், தேவ திட்டம், மிகப்பெரிய திட்டம் இந்த சந்ததியின் மேல் இருக்குது. அந்த சந்ததியில கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். அதுதான் மிக முக்கியமான காரியம். உனக்குள் சகல ஜனங்களும் என்ன செய்யணும்? நிறைய பேர் உங்க மேல இருக்கிற தேவ திட்டம், உனக்குள் சகல ஜனங்களும் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கப்படணும். நீங்கள் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, சகல ஜனங்களுக்கும் ஆசீர்வதிக்கும்படி தேவன் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்ப அந்த ஆசீர்வாதம் உனக்குள் வரணும்னா நீ எவ்வளவு பரிசுத்தமா உண்மையா தேவனுக்கு பயந்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும். ஏனோதானா என்று வாழ்கிறது, மனம் போன போகிறபடி வாழ்ந்துட்டு ஒரு சின்ன ஒரு உணவை, ஒரு நேர ஆகாரத்தை இவன் நினைச்சிட்டான். ஒரு நேரம் ஆகாரத்துக்காக இவன் சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டுட்டான். ஒரு நேரம் ஆகாரத்தை கொடுத்து அப்பா கிட்ட இருந்து என்ன செய்யலாம், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம்னு நினைச்சான். இங்க சொல்றான் பாருங்க, ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து முடித்து யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் சமூகத்தை விட்டு புறப்பட்ட உடனே அவன் சகோதரனாகிய ஏசா வேட்டையாடி வந்து சேர்ந்தான். 31வது வசனத்தை வாசிங்களேன். அவனும் நல்லா சமைப்பானாட்டு இருக்கு. யாரு? ஆமா, இன்றைக்கெல்லாம் அநேக இடங்களுக்கு போகும்போது சொல்றாங்க, வெள்ளிக்கிழமை ஒரு இடத்துக்கு போனேன், ஒரு தம்பி அட்டகாசமா பிரியாணி பண்ணியிருந்தார். சொல்றாரு, நான் பண்ணேன் அப்படின்னு. இன்னைக்கெல்லாம் யார் தான் சமைக்கிறா நல்லா ருசியா? ஆண்கள் சமைக்கிறாங்க. வாழ்த்துக்கள். வாசிங்க. ருசியுள்ள புசிப்பாராக என்றார். இப்ப ஈசாக்கு எப்படி இருக்கும் இந்த வார்த்தை கேட்கும் போது? பயங்கரமா அதிர்ந்துட்டார். அடுத்த வசனம், அப்பொழுது அவன் தகப்பனாக ஈசாக்கு, நீ யார் என்றார். அதற்கு அவன், நான் உமது மூத்த மகனாகிய ஏசா என்றான். அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து, என்ன ஆயிடுச்சு அவருக்கு? ஷாக், பிரமித்து. அடுத்தது நடுங்கி. என்ன சொல்றாங்கன்னா, உடனடியாக இவர் ரெபேக்கா சொன்ன தேவ திட்டத்தை நினைச்சிருக்காராம். உடனே என்ன செஞ்சிருக்காரு? ரெபேக்கா சொன்னது. இவர் என்ன செய்ய, தேவ திட்டத்தை மாற்றி அமைக்க இவர் என்ன செஞ்சிருக்காரு? முயற்சி செஞ்சிருக்காரு. இது தேவ திட்டம் நிறைவேறி விட்டது அறிந்த போது அவர் என்ன செய்தார்? பிரமித்து நடுங்கி. சில நேரங்களிலே நாம் தேவ திட்டத்திற்கு நம்மை அர்ப்பணிக்காவிட்டால் தேவன் ஓவர் ரூல் பண்ணிடுவாராம். தேவன் மேற்கொண்டு தமது திட்டத்தை என்ன செஞ்சிருவாரு? நிறைவேற்றி விடுவார். இது எவ்வளவு தூரம் உங்களுக்கு புரியும் தெரியல. நாம் தேவ திட்டத்துக்கு அர்ப்பணிக்க வேண்டும். ஆனால் தேவ திட்டத்துக்கு நாம் அர்ப்பணிக்காவிட்டால் தேவன் தமது வல்லமையினாலே, தம்முடைய அதிகாரத்தின் மூலமாக தமது திட்டத்தை என்ன செய்து விடுவார்? நிறைவேற்றி முடித்து விடுவார். இது இங்க அதுதான் நடந்திருக்கு. தேவன் இதை அறிந்த உடனே என்ன செய்கிறார்? இவர் பிரமித்து என்ன செய்கிறார்? நடுங்கி, அவன் யார்? நீ வரும் முன்னே அவை எல்லாவற்றிலும் நான் புசித்து அவனை ஆசீர்வதித்தேனே. இவன் சொல்றாரு, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாயும் இருப்பான். ஏன்னா இவருக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த திட்டம் என்ன செய்த அவன் மேல இருக்குது. இவர் சொல்றாரு, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாயும், இவைகளுக்கு இவ்வளவு நான் டெஸ்ட் பண்ணி
அதற்கு மேல அந்த காரியங்கள் நடைபெற்றிருக்கிறதுனால தேவ திட்டம் நிறைவேறிடுச்சு. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாயும் என்ன செய்வான்? இருப்பான். ஏசா இது கேட்கும்போது, ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்ட உடனே மிகவும் மனம் கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி. என்னதுங்க? மிகவும் இங்க எப்பக மனம் கசந்து இருக்கணும்? சின்ன சின்ன தவறு செய்யறான்ல, அப்ப மனம் கசந்து இருக்கணும். தேவனுக்கு ஏற்ற துக்கம் அன்றைக்கு நடந்திருந்தா இன்றைக்கு ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கலாம். ஆனால் ஆசீர்வாதத்தை இழந்த பிறகு அவன் மனம் கசந்து அழுகிறான். இந்த காலையில கர்த்தரோடு கூட பேசுறாரு. ஒரு பெரிய திட்டம் உன் மேல இருக்கு. இங்க இருக்கிற ஒவ்வொரு மேலும் நான் சொல்றேன், தேவ திட்டம் இருக்கிறது. தேவன் சாதாரணமா உன்னை ரட்சிக்கல. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து அவளை விடுதலையாக்க ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை தேவன் பயன்படுத்தினார். ஆனா உன்னை மீட்டுக் கொள்ளும்படியாக தம்முடைய சொந்த ரத்தத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? கொடுத்திருக்கார். சொந்த ரத்தம், பரிசுத்த ரத்தம், மாசற்ற ரத்தம், விலையேற பெற்ற ரத்தத்தை தேவன் உனக்காக செஞ்சிருக்கிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் வைத்த திட்டத்தை விட உன் மேல் வைத்த தேவனுடைய திட்டம் மகா பெரியது, மகா பெரியது. அதற்காகவே தேவன் இந்த பூமிக்கு வந்தார். அதற்காகவே உன்னுடைய பாவங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வெளியேற பெற்ற ரத்தத்தை உனக்காக அவர் சிந்தி இருக்கிறார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்பை உண்டாக்குகிறது. லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது என்று கொரிந்தியரில் நாம படிக்கிறோம். தேவனுக்கு ஏற்ற துக்கம் வர வேண்டிய நேரத்துல வராததினாலே இப்பொழுது அலறுகிறான். அது சொல்றான் பாருங்க, அந்த இடத்தை படிங்க. உரத்த சத்தமிட்டு அலறி தகப்பனை நோக்கி, என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும். அவன் ஆசீர்வதிச்சிட்டீங்க, நீங்க சொல்றீங்க அவன் ஆசீர்வாதமா இருப்பான்னு சொல்லிட்டீங்க. என்னையும் என்ன செய்யுங்க? ஆசீர்வதி. என்ன கேட்கிறாருமே அவளே, நேரம் ஆயிருச்சு. இங்க இல்ல, ஏசாவுக்கு ரொம்ப காலம் கடந்து விட்டது. காலம் கடந்து இன்றைக்கு கர்த்தர் உனக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நீ ஆசீர்வதிக்கப்படும்படியாக தேவன் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமா, ஆசீர்வதிக்கப்படும்படியாக. காலம் முழுவதும் அவன் தேவனை தேடவில்லை, தேவனுக்கு அடுத்த காரியங்களை அவன் ஈடுபடவில்லை. ஒரு நல்ல குடும்பங்க ஆபிரகாமுடைய குடும்பம். நல்ல ஆவிக்குரிய சூழ்நிலையை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். தெரியுமா? எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் புரியவே இல்லை தெரியுமா? ஆனா உனக்கு கர்த்தர் மறுபடியும் மறுபடியும் யார் மூலமாவது சத்தியத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இந்த சத்தியத்தை கேட்டுட்டே இருக்கீங்க, ஒரு நாள் கணக்கு கொடுக்கணும். திடீரென்று கிருபை உன்னை விட்டு விலக்கப்படும். கிருபை தான். ஆனா பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை என்ன செய்கிறார்கள்? போக்கடி. அது ஒரு நேரம், அது எப்ப முடியும்னு தெரியாது, அது எப்ப வாழ்க்கையில முடியும்னு தெரியாது. நீ ஆசீர்வாதத்தை இழந்து விடுவாய். இன்றைக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். ஆசீர்வாதத்துக்குரியவனாக நீ வாழ உன்னை ஒப்புக்கொடு, வாழ ஒப்புக்கொடு. பிழையாம் என்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். அவனுக்கு ஒரு ஆசை, நீதிமான் மரிப்பது போல நான் என்ன செய்யணும்? மரிக்கணும்னு சொல்ல. அவன் சொல்றான், நீதிமான் மரிப்பது போல மரிப்பேனாக அப்படின்னு சொல்றாரு. ஆனா நீதிமான அவர் என்ன செய்யல? வாழல. ஆனா ஆசை எப்படி இருக்கு? நீதிமான். ஆண்டவர் போக வேண்டான்றாரு, போக கூடாதுன்றாரு. ரெண்டாவது தடவை போய்க்கிற, ஆண்டவரே நான் போயிட்டு வரட்டுமா? போய் அந்த இஸ்ரவேல் ஜனத்தை சபிக்கட்டுமான்னு கேட்கிறார். இல்லப்பா போக கூடாது. திரும்பவும் அடுத்த நாள் போய் கேட்கிறார், போட்டுமா? நீ போன்றார். திரும்பி கேட்டுட்டதுன்னா போன்னு சொல்லிடுவாரு. அப்புறம் அங்க பார்த்தா உருவின பட்டயத்தோடு தேவதூதன் என்ன செய்யறான்? நிக்கிறான். வான் பண்ணி அனுப்புறார். நான் சொல்றத மாத்திரம் நீ என்ன செய்யணும், வேற எதையும் சொல்லக்கூடாது. ஆனா தவறான ஒரு காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்திட்டு வந்துட்டான். மீதியானவர்களோடு நடைபெற்ற யுத்தத்திலே அவன் என்ன செய்தான்? பட்டயத்தினாலே கொல்லப்பட்டான். பட்டயத்தை தான் ஆண்டவர் காட்டுறாரு, எதுலதான் சாவறான்? பட்டை. ஆனா பிரேயர் என்ன? நீதிமான் மரிப்பது போல மரிப்பேனாக. நீதிமானா வாழல. அதனால ஆசீர்வாதத்தை நீங்கள் விரும்பலாம். ஆசீர்வாதத்துக்கு தகுதியானவர்களா நம்ம வாழலைன்னா ஆசீர்வாதம் வராது. மனிதர்கள் வேணா சொல்லலாம் நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று. தேவன் ஆசீர்வதிச்சாதாங்க அந்த ஆசீர்வாதம் நிலைக்கும். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இங்க இருக்கட்டும், இங்கே நான் படிக்கிறோம். ஏசா தன் தகப்புடைய வார்த்தை கேட்டு உரத்த சத்தமிட்டு அலறினான். தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்றான். அதற்கு அவன், உன் சகோதரன் தந்திரமாய் வந்து, எப்படி வந்தாங்க? தந்திரமாய் உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்றான். அப்பொழுது அவன் பெயர் யாக்கோபு எனப்படுது. சரியல்லவா? இதோடு 2 தரம் என்னை நீ ஏன்டா மோசம் போன? என்னை 2 தரம் மோசம் போக்கிட்டான்னு அவன் சொல்றான்.
உனக்கு கண்ணு இருக்குது தானே, உனக்கு வயசு 70 ஆச்சு இல்ல, எல்லாமே தெரியுது இல்ல, எல்லா வாய்ப்புகளும் கர்த்தர் நமக்கு கொடுத்துட்டே இருப்பார். ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் ஒரே வாய்ப்பு தான். ஆனா யாக்கோபு ஆசீர்வாதத்துக்குரியவனா மாறிட்டான். சில பிரச்சனைகள் இருந்துச்சு, ஆனா ஆண்டவர் அதை சரிப்படுத்திட்டார். அடிச்சு அவனை மனம் திரும்ப வச்சு அதுக்கப்புறம் தான் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க உதவி செய்தார். ஆனா வீட்டுக்குள்ளேயே இருந்தான், எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அவன் நினைக்கிறான், ஆபிரகாம் கர்த்தருக்கு காரியங்களை சொல்லும் போது 15 வயசு வரைக்கும் ஆபிரகாமோட தான் இருந்திருக்கான். 15 வயசு வரைக்கும் கர்த்தருக்கு காரியங்கள் ஆபிரகாம் பேச ஆரம்பிச்சா இவன் என்ன செஞ்சிருப்பான்? என் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, தாத்தான்னு சொன்னானா கிராண்ட்பான்னு சொன்னானா எனக்கு தெரியல, என் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, நான் என்ன செய்யறேன், கொஞ்சம் சுத்திட்டு வர்றேன், இன்னைக்கு அங்க போகணும் இங்க போகணும், அங்க மேட்ச் இங்க மேட்ச், எதையாவது சொல்லிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். வீட்டுல ஜெபத்துக்கு உட்கார்ந்து இருக்க மாட்டான், வேதத்தை ஒழுங்கா படிச்சிருக்க மாட்டான். வேதத்தை படிச்சிருந்தா தேவ திட்டத்தை என்ன செஞ்சிருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம். இன்னைக்கு அநேகர் வேதத்தை படிக்கல, தேவ திட்டத்தை அறியாதவர்களா இருக்கலாம். இந்த யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தான். தேவ திட்டத்தை நன்றாய் அறிந்து கொண்டான். அந்த குடும்பத்தின் மேல் உள்ள தேவனுடைய பரிபூர்ண திட்டத்தை அவன் அறிந்திருந்தான். ஓரளவுக்கு அவன் அதில் உண்மை உள்ளவனாக தான் இருந்திருக்கிறான். என்றால் அந்த குணசாலி என்ற வார்த்தை ஒரு பெர்ஃபெக்ட் மேன் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தவறான வழிமுறையை கையாளுகிறான். தன் தகப்பனையே ஏமாற்றிட்டான். இருக்கட்டும், அதற்குரிய பிரதிபலனை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். சரி இருக்கட்டும். 2 தரம் என்னை மோசம் போக்கி, யாரும் சொல்லிடாதீங்க இவங்க என்னை மோசம் போக்கிட்டாங்க, அவங்க என்னை மோசம் போக்கிட்டாங்க. உன் கண்ணு திறந்து தானே இருக்கு. என் சேஷ புத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான், இதோ இப்பொழுது என் ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டான் என்று சொல்லி நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தையாகிலும் வைக்கவில்லையா என்றான். ஏசாவுக்கு பிரதித்திரமாக, இதோ நான் அவனை உனக்கு எஜமானாக வைத்தேன். அவனே அழுதுட்டு இருக்கான். இவர் என்ன சொல்றாரு? அவனை உனக்கு நான் என்ன செய்தேன்? எஜமானாக வைத்தேன். அவன் சகோதரர் எல்லாரும் அவனுக்கு ஊழியக்காரராக கொடுத்து, அவனுக்கு இன்னும் அழுக ஜாஸ்தி தான். என்ன செஞ்சிரு, என்ன அவனுக்கு வேலைக்காரன் ஆக்கிட்டீங்களா? அவனுக்கு தானியத்தினாலும் திராட்சரசத்தினாலும் ஆதரித்தேன். இப்பொழுதும் என் மகனே, நான் உனக்கு என்ன செய்வேன்? காலம் முடிஞ்சிருச்சுங்க. இந்த கிருபை அவனை விட்டு விலக்கப்பட்டு போயிடுச்சு. இன்றைக்கு கிருபையின் நாள். கர்த்தர் உன்னை தேடி வந்திருக்கிறார். ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரம் அவனுக்கு உண்டு, என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான். 77 வயசுல ஆசீர்வாதத்துக்காக அழுகிறான். சத்தமிட்டு அழுதான். இந்த இடத்தை தான் எபிரேயர் எழுதின நிருபம் 12வது அதிகாரத்துல சொல்றாங்க. வாசிக்கலாம். எபிரேயர் எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். எபிரேயர் 12:15. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு. அப்போ தேவனுடைய கிருபை இழந்து போன ஒரு மனிதன்னா யாரு? ஏசா. இழந்து போகாதபடிக்கு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேக தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசி கல்லவனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கை. இப்ப பாருங்க, எச்சரிக்கையா இருங்கள். அது எதுக்காக 27ஆம் அதிகாரம் எழுதுனாங்கன்னா, எச்சரிக்கை உனக்கும் எனக்கு கொடுக்கறதுக்கு தான். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று, வசனம் எப்படி பாருங்க, ஆகாதவன் என்று என்ன செஞ்சிட்டார்? ஆண்டவர் தள்ளிட்டார். ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடியும் மனம் மாறுதலை காணாமற். கண்ணீர், சத்தமிட்டு அழுதான். நாம நினைக்கிறோம் சத்தமிட்டு அழுதா காரியங்கள் மாறிடும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, சத்தமிட்டு அழுதா காரியங்கள் மாறாது. நாம மாறணும். இவன் ஆசீர்வாதம் கிடைக்கலையேன்னு அழுதான். ஆனா மனம் திரும்பணும்னு என்ன செய்யவே இல்லை, ஒரு நாளும் அழுகல. அடிக்கடி வேதத்தை நான் படித்து பார்க்கும்போது அநேக மனிதர்கள் அதான் சொல்றான். இந்த காயின் கர்த்தர் சொல்றாரு, அவனை நீ பயிரிடுகிற இந்த பூமியில நீ சபிக்கப்பட்டவனா இருப்பா என்று காயினை பார்த்து சொல்றாரு. இப்போ நம்மளா இருந்தா என்ன, ஆண்டவரே தயவாய் நான் செய்த தவறை மன்னியும் அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா அவன் என்ன கேட்கிறான்? நீர் இட்ட தண்டனையை என்னால் சகிக்க முடியாதுன்னு சொல்றான். இவன் ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறது என்னன்னா, தண்டனை குறைப்புக்கான வேண்டுதல். இன்னைக்கு அநேகர் ஆண்டவரிடத்துல வர்றாங்க, தண்டனை குறைப்புக்கான வேண்டுதலை தான் செய்யறாங்க. நீர் இட்ட தண்டனையை என்னால் சகிக்க, இந்த வியாதி என்னால் சகிக்க முடியல, இந்த பிரச்சனையை என்னால் இந்த பிரச்சனையை தீரும், இந்த வியாதியை தீரும், இந்த தண்டனையை மாற்றும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கோம். ஆனா நாம செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்.
ஆண்டவரே நான் தவறு செய்தேன், என்னுடைய பாவங்களை தயவாய் மன்னியம் என்று தவறை ஒத்துக்கொள்வோம் என்றால் தண்டனை அவர் மாத்திடுவார். இன்னைக்கு நாம மாற மாட்டேன், ஆனா எதை மாறணும்? தண்டனை மாறும். குற்றவாளி நீதிபதிக்கு முன்பதாக நீ குற்றவாளி என்று சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிரூபிக்கப்பட்டது என்று இவர் சொன்ன உடனே நீ ஏதாவது சொல்ல விரும்புறியான்னு குற்றவாளிகிட்ட கேட்டா அவன் செல்வானா, குறைந்தபட்ச தண்டனை எனக்கு என்ன செய்யுங்க, கொடுங்க அப்படின்னு கேட்பானா கோர்ட் நடைமுறையில. அது போல இன்றைக்கு நாம மனம் திரும்பினா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுங்க, தண்டனை மாறிடும். இப்ப மனம் திரும்புறது இல்ல, அலறது, அழுகிறது. இன்றைக்கு கர்த்தரோடு பேசுறார். நீ எவ்வளவுதான் அழுதாலும் தேவன் அதான் சொல்லப்படு, கவலையோட தேடிய மனம் மாறுதலை தேவன் மனம் என்ன செய்யல, மாறல. காயினுக்கு தேவன் மனம் மாறல. நீ உண்டாயிருக்கிற இந்த பூமியில நீ சபிக்கப்பட்டிருப்பா என்று சொன்னான். அவன் தேவ சமூகத்தை விட்டு என்ன செய்தானா, போனான் என்று சொல்லப்படு. எனக்கு அநேகர் அப்படிதான். ஏன் நீ போகணும்? நீ தேவனிடத்துல வந்து ஆண்டவரே நான் செய்தது தவறு, என் சகோதரனை கொலை செய்தது தவறு, என் சகோதரனை பகைத்தது தவறு என்று சொல்லியிருக்கலாம். இவன் மனம் திரும்பவே இல்லைங்க. கடைசி வரைக்கும் மனம் திரும்பவே. இந்த காலையில கர்த்தரோடு பேசுறாருப்பா, தயவு செய்து மனம் திரும்பு, மனஸ்தாபத்தோடு கூட கர்த்தரிடத்துக்கு வா. இன்றைக்கும் அவருடைய ரத்தம் உன் பாவங்கள உன்னை கழுவும். அந்த இளைய குமாரன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு போயிட்டான். வேசிகளிடத்தில் எல்லா ஆஸ்தியும் செலவிட்டான். ஆனா தகப்பனுடைய இறுதி என்ன தெரியுமா, அவன் எப்பாவது திரும்பி வரணும் அப்படின்னு அடித்துக் கொண்டே இருக்கு. அவன் தூரத்திலே வருகிறதை கண்டபோது தகப்பன் எழுந்து ஓடி இருக்கிற நிலையில் அவனை கட்டி அணைத்து அவனுடைய வஸ்திரங்களை எல்லாம் மாற்ற சொல்லி அவனுக்கு மோதிரமிட்டு பாதரட்சி அணிந்து அவனுக்கு என்று ஒரு பெரிய ஒரு விருந்தை என்ன செய்தாராம், ஆயத்தம் பண்ணினான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த தகப்பனுடைய இருதயம் ஆண்டவருடைய இருதயம். இந்த கால வெள்ள மனம் திரும்புகிற ஒருத்தனுக்காக தேவன் எதையும் செய்ய ஆயத்தமா இருக்கிறான். ஆனா தண்டனை குறைப்புக்காக ஜெபிச்சுட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமா மனம் அவர் மாற மாட்டார், மனம் மாற மாட்டார். ஆனா மனம் திரும்புதலோடு அழுகையோடு புலம்பலோடு கண்ணீரோடு இருக்கிற மக்களுக்காக தாம் செய்ய இருக்கிற தீங்குக்காக என்ன செய்தார் ஆண்டவர், மனஸ்தாபம். நினிவேயின் மக்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்ட போது மனம் திரும்பி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து சிறு பிள்ளைகள் வயதானவர்கள் ஆடு மாடுகள் எல்லாம் உபவாசம் போட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடுச்சான். ஆண்டவர் சொல்றாரு, அவங்க மனம் திரும்புதலை அவருடைய நடவடிக்கையை கர்த்தர் பார்த்து தாம் செய்ய இருந்த தீங்குக்காக என்ன செய்தாராம், மனஸ்தாபப்பட்டார். இந்த காலையில கர்த்தர் அழுகிறதுனாலே கூப்பாடு போடுறதுனாலயோ அல்லது காணிக்கைகளை போடுவதனாலேயோ தேவனை மாத்திர முடியாதுப்பா, நீ மாறணும். ஆமா, அவரை மாத்த முடியாது. நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லுகிறார். கர்த்தர் மாறாதவர்ங்க, உபவாசம் போட்டு அவரை மாத்த முடியாது. நான் மாறினா அவர் எனக்கு இறங்குவார். அவ்வளவுதான். இந்த காலை வெள்ள கர்த்தரோடு கூட பேசுறாரா, இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. உங்களுடைய வாழ்க்கைய தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில் சுத்திகரிங்க. கர்த்தர் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அந்த இளைய குமாரன் திரும்பவும் சேர்த்துக் கொள்கிறார். தன் மகன் என்ற அந்த அந்தஸ்து தான் கொடுக்கிறார். அவன் சொல்லிட்டு வர்றான், வேலைக்காரர்கள் ஒருவனாக என்ன செய்யுங்க, வைத்துக் கொள்ளுங்க. வேலைக்காரன் இல்ல வேலைக்காரனாக இல்ல, உன்னை என்னுடைய மகனாக என்ன செய்யறேன், சேர்த்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இங்கே இவன் அலறுனா, அழுதான், கூப்பாடு போட்டான். ஆனா மனம் மாறுதல் என்ன செய்யல, வரல. பாருங்க, ஈசாவுக்கு பிரதியுத்தரமாக ரைட், ஓகே, சத்தமிட்டு அழுதான். 39வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது அவன் தகப்பனாக ஈசாக்கு அவனுக்கு பிரதியுத்தரமாக, உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்தில் இருக்கும் பனியோடும் இருக்கும். இங்க பாருங்க என்ன சொல்றாரு, பூமியின் சாரத்தோடும் உயர வானத்தில் இருக்கும் பனியோடும். ஏன்னா இவன் எங்கதான் போயிருக்கான், வன சஞ்சாரி. எங்கதான் நீ உட்காருவ, அங்கதான் இருப்ப. அதனால அதோடு கூட தான் நீ தொடர்ந்து வாழணும். அடுத்தது, உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து. எப்போதும் உனக்கு ஆபத்து வந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா நீ அவனை சேவிக்கணும், அவனுக்கு வேலைக்காரனா நீ இருக்கணும். பட்டயத்தினாலே பிடித்து உன் சகோதரனை சேவிப்பாய், நீ அவனை சேவிக்கணும். கீழே நீங்க அதை படிச்சு கொள்ளுங்க. யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா யாக்கோபை என்ன செய்தானா, பகைத்தான். இங்கே இன்னொரு வாய்ப்பு கூட இந்த ஏசாவின் சந்ததி ஏசாவுக்கு இருந்துச்சு. என்னன்னா, இந்த ஏசா இந்த பகையை அடுத்த தலைமுறையினருக்கு விதைத்துட்டு போயிட்டாரு. அதுக்கு அடுத்த தலைமுறை இந்த யாக்கோபின் சந்ததியை பகைக்கிறவர்களாக மாறிட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் வரும்போது சொல்லி அனுப்புறாங்க, நான் உம்முடைய சகோதரனாகிய யாக்கோபு வர்றேன், உம்முடைய தேசத்தின் வழியா என்ன செய்யறேன், நான் கொஞ்சம் போய்க்கிறேன், பணத்துக்கு தண்ணியும்
தானியம் ஏதாவது இருந்தா பணத்துக்கு நாங்க வாங்கி கொள்றோம் அப்படின்னு சொன்னா, நீ என் தேசத்தின் வழியா என்ன செய்யக்கூடாது, வர பட்டயத்தை எடுத்துக்கொண்டு வந்து அவர்களுக்கு விரோதமா இருக்காங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்பொழுதெல்லாம் துன்பங்கள் யுத்தங்கள் வரும்போது இந்த ஏசாவின் சந்ததி கரெக்டா அங்க போய் நின்று இந்த யாக்கோவின் சந்ததியை காட்டி கொடுக்கிறவளா இருந்தார்கள். ஆனா இன்றைக்கு எசேக்கியேல் நினைக்கிறேன், ஏசாவின் சந்ததி தேடியும் இன்னைக்கு என்ன செய்யலையாம் இல்ல. அதுக்கு ஒரே காரணம், இந்த ஏசா யாக்கோபை என்ன செய்தானாம், பகைத்தான். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். அப்போ கேட்கலாம், நீங்க இவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சவன பகைக்காம என்ன செய்ய முடியும், அவனோடு கூட ஐக்கியம் கொள்ள முடியுமான்னு கேட்கலாம். நீங்க இங்க கூட ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. ஆண்டவர் இந்த ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்க, உன்னை ஆசீர்வதிக்கிறவளை நான் என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். உன்னை பகைக்கிறவர்களை, உன்னை சபிக்கிறவளை நான் என்ன செய்வேன், அப்ப உன்னை பகைக்கிறவளை நான் என்ன செய்வேன். அப்ப ஆண்டவர் இந்த யாக்கோபை இவன் ஏசா பகைக்கிறான். தேவனுடைய பகை யார் மேல வந்துட்டே இருக்கு, ஏசாவின் மேல் வந்து கொண்டே இருக்கு. கடைசியில அந்த சந்ததி தேடியும் ஒருத்தன் கூட இல்லையா, ஒரு ஆள் கூட ஏசாவின் சந்ததியில இல்லாதபடிக்கு தேவன் அழித்து விட்டார். அதற்கு ஒரே காரணம், இந்த பகை அதிகரித்து கொண்டே, அடுத்தடுத்த தலைமுறைகளை அதிகரித்து கொண்டே வந்தது. கடைசியில ஏசாவின் சந்ததி இல்லாமலே போயிடுச்சு. தேவன் அவர்களை அழித்து விட்டார். ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல கூட ஒரு வாய்ப்பு, இந்த ஆபிரகாமின் சந்ததியை அல்லது யாக்கோபை அவன் ஆசீர்வதித்து இருந்திருப்பான் என்றால் நிச்சயமா இன்னொரு வாய்ப்பு கூட கிடைச்சிருந்திருக்கும். ஆனா அந்த இடத்துல அவனை ஆசீர்வதிக்க, அதற்கு பதிலாக அவனை பகைத்து அடுத்து சொல்றாரு, என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன். இங்க ஈசாக்கு அவனை பார்த்து என்ன சொல்றாரு, உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய் என்று சொல்றாரு. ஆனா பட்டயத்தினால என்ன செய்யும், சகோதரனை கொன்று போடுவேன் என்று சொல்லுகிறார். எப்படி இருக்குதுன்னு பாருங்க. என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லி கொண்டான். ஏசா தன் இருதயத்துல சொல்லியிருக்கான். அப்புறம் மற்றவங்க கிட்ட என்ன செஞ்சிருக்கான் இருக்கு, சொல்லியிருப்பானார். அப்பாவுக்கு வயசாயிடுச்சு, அப்பா முடியாம இருக்காரு, அப்பா மரித்த பிறகு நான் யாக்கோபை கொன்று விடுவேன். அப்போ ஆண்டவர் யாரதான் ஆசீர்வதிச்சாகணும், ஏசாவை தான் ஆசீர்வதிச்சாகணும். அந்த தேவ திட்டம் யார் மூலமா தான் வரணும், ஏசாவின் மூலமா. இதெல்லாம் பிளான் பண்றான், ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே என்ன செய்யல, வாய்க்க விட மாட்டார் தேவன். ஏன்னா தேவனுடைய திட்டம் பிள்ளைகள் ரோமர் 9வது அதிகாரத்துல வாசிக்கலாம். ஆ 10வது வசனத்துல இருந்து வாசிக்கலாம். ரோமர் 9:10 கிரியைகளினாலே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. அது மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் எழுதியிருக்கு. அப்போ இன்னும் பெறவாமல் இருக்கும் போதே மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. இந்த காரியத்தை மாத்திரம் இந்த ஏசா அதை அக்செப்ட் பண்ணியிருந்தான்னா நிச்சயமா இந்த ஏசாவுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் வேணா இல்லாமல் இருந்திருக்கலாம். அந்த சந்ததி இன்றைக்கும் என்ன செஞ்சிருக்கலாம், இஸ்மவேலுடைய சந்ததி இன்றைக்கும் என்ன செய்து இருக்குது, இஸ்மவேலுடைய சந்ததி இன்றைக்கு அந்த தேவனுடைய திட்டத்தை புரிந்து அவன் விலகி யாக்கோபுக்கு வழி கொடுத்து அவனை ஆசீர்வதித்து இருந்திருப்பான் என்றால் நிச்சயமா இந்த ஏசாவின் சந்ததி இன்றைக்கும் நிலைத்திருந்திருக்கும். ஆனால் இவன் அவனை பகைத்து என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் வரும், அப்பொழுது நான் அவனை கொன்று விடுவேன் என்று சொல்லுகிறான். இன்னைக்கு கேட்கிற அருமையானவர்களே, இவன் தவறுகளுக்கு மேல என்ன செஞ்சுட்டே இருக்கான், தப்பு பண்ணிட்டே இருக்கான், கடைசியில் அழிந்தே போய்விட்டான். ஆகவே அடுத்த வசனத்துல படிக்கும் போது இந்த காரியம் யாருக்கு வருது, ரெபேக்காலுக்கு வருகிறது. அப்ப அந்த அம்மா, இந்த அம்மாவுக்கு தான் யாரு இந்த காரியங்கள் எல்லாம் செய்தவர்கள். எனக்கு இதுல இன்னொன்னு அங்க என்ன நடந்துச்சுன்னு அங்க எழுதல. அப்ப ஈசாக்கு அதுக்கப்புறம் 28 ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து என்று படிக்கிறோம். அப்ப ஒரு காரியத்தையும் ஈசாக்கு யாக்கோபை கடிந்து கொண்டான் என்றெல்லாம் என்ன செய்வே இல்லை, சொல்லல. நீங்கள் ஏன் இப்படி செய்தீர்கள் என்று ஈசாக்கு சண்டையிட்டான், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. யாக்கோபு ஈசாக்குக்கு புரிஞ்சிருச்சு, தேவ திட்டம் என்ன செஞ்சிருச்சு, நிறைவேறி விட்டது என்று பாருங்க. மூத்த மகனாக ஏசாவின் வார்த்தைகள் ரெபேக்காலுக்கு அறிவிக்கப்பட்டது.
அப்பொழுது அவள் தன் இளைய மகனாகிய யாக்கோபை அழைத்து, உன் சகோதரனாகிய ஏசா உன்னை கொன்று போட நினைத்து தன்னை தேற்றிக் கொண்டிருக்கிறான். ஆகையால் என் மகனே, திரும்ப அந்த அம்மா ஐ கமாண்ட் யூ அப்படின்றாங்க, நான் சொல்வதை கேட்டு எழுந்து புறப்பட்டு ஆரானில் இருக்கிற என் சகோதரனாகிய லாபான் இடத்திற்கு ஓடிப்போ. இங்க பாருங்க, ஆசீர்வாதத்தை ஏமாற்றி வாங்கிட்டாரு. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை பெற்று அந்த வீட்டுல அதை என்ன செய்ய முடியல, அனுபவிக்க முடியல. ஏன்னா தவறான வழியில என்ன செஞ்சிருக்கு, அந்த ஆசீர்வாதம் வந்திருக்கு, அதை அனுபவிக்க முடியல. நீ எழுந்து நடந்து போன்னு கூட சொல்லல, நீ என்ன செய்ய, ஓடி போ, ஓடி போ. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அதை கவனிச்சு பாருங்களேன். அந்த இடத்துல அவன் தங்க முடியாது. அன்றைய இரவே அவன் என்ன செஞ்சாகணும், காலி பண்ணிட்டு போயாகணும். ஓடி போய் கோபம் தனியும் நாள் மட்டும் சில நாள் அவனிடத்தில் இரு, சில நாள் இரு என்று சொல்கிறார். ஆனால் சில வருடங்கள், 20 வருடங்கள் லாபான் வீட்டுல என்ன செய்யறாரு, இருக்கிறார். லாபான் வீட்டுல எவ்வளவு வருடங்கள், 20 வருடங்கள். என்னத்தினால, ஏமாற்றி, ஆசீர்வாதத்துக்குரியவன் தான், ஆனால் ஏமாற்றி அந்த காரியத்தை செய்தான். சரி, அடுத்தது, உன் சகோதரன் உன்மேல் வைத்த கோபம் தணிந்து நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்த பின்பு நான் ஆள் அனுப்பி அவ்விடத்திலிருந்து உன்னை அழைப்பிப்பேன் என்று சொல்றான். இந்த அம்மா சொல்றாங்க, அவன் கோபம் ஆறிடும்பா, அவன் அப்படிதான் இருப்பான் ஆரம்பத்துல, அதுக்கப்புறம் அவன் கோபம் ஆறின பிறகு நான் என்ன செய்யறேன், சொல்லி அனுப்புறேன். கடைசியில பார்த்தா 20 வருஷம் என்ன செய்யல, ஆள் தகவலே வரல. அதுக்கப்புறம் அங்க சூழ்நிலை இருக்க முடியலன்னு தான் என்ன செய்யறாரு, வராரு. அங்க ஆண்டவரிடத்துல கேட்கிறாரு, ஆண்டவரே நீ எழுந்து நீ பெத்தேலுக்கு என்ன செய் போ என்று சொன்னதுனால அவர் வர்றாரு. இந்த அம்மா கிட்ட இருந்து எந்த ஒரு வார்த்தை என்ன செய்யல, வரல. கடைசியில இந்த ரெபேக்காள் யாக்கோபை பார்க்கவே இல்லை, யாக்கோபின் சந்ததி என்ன செய்யவே இல்லை, பார்க்கவே இல்லை. அதுக்கு ஒரே காரணம், இந்த அம்மா செஞ்ச மிகப்பெரிய தவறு. கபடமாக தன்னுடைய கணவனை என்ன செஞ்சுட்டாங்க, ஏமாத்திட்டாங்க. நேர் வழியில போய் அதை பேசி சரிப்படுத்தி இருக்கலாம். நிச்சயமாக கர்த்தர் இரக்கம் செஞ்சிருப்பார். தேவன் தமது திட்டத்தை என்ன செஞ்சிருப்பார், ரெபெக்காளுடைய வார்த்தைகளின் மூலமாக அங்கே கிரியை நடைபெற்றிருக்கும். ஆனால் அது அந்த நேர்வழியிலே போகாமல் கபடமாக செஞ்சான். கடைசியில அன்றைக்கே யாக்கோபை பார்த்து, அதான் யாக்கோபுக்கு பை சொன்னது டைம். அதுக்கப்புறம் அந்த அம்மா யாக்கோபை என்ன செய்யல, பார்க்கவே இல்லை. தன் நேசித்த ஏசாவின் மேல் ஈசாக்கு பட்சமா இருந்தான், இவன் மேல யாக்கோபின் மேல் இந்த ரெபேக்காள் பட்சமா இருந்தாங்கன்னு வசனம் சொல்லுது, அன்பா இருந்தாங்கன்னு சொல்லுது. ஆனா அதுக்கப்புறம் இந்த யாக்கோபை அவங்க என்ன செய்யவே இல்லை, பார்க்கல. இந்த உலக ஓட்டத்துல அவங்க யாக்கோபை பார்க்கவே இல்லை, சொல்லி அனுப்பவே இல்லை. நம்ம இறந்துட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற ஆர்மியாவில் அதான் அவங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பனிஷ்மெண்ட். தன் நேசித்த பிள்ளையை விட வேண்டியதாச்சு. காரணம், ஒவ்வொருவருக்கும் பாருங்க ஆண்டவர் செய்யறார். ஈசாக்குக்கு செய்ததை ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு செய்ததை யாக்கோபு செய்தது யாக்கோபுக்கு, ஏசா செய்ததை ஏசா என்ன செய்கிறான், அனுபவிக்கிறான். ரெபேக்காள் செய்ததை ரெபேக்காள் என்ன செய்யறாங்க, அனுபவிக்கிறாங்க. இன்னைக்கு கேட்கிற ஆர்மியான், தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல, நீதி செய்கிற தேவனா இருக்கிறார். நீதி செய்கிறது. அதுக்காக தான் நம்ம வேதத்தை கவனமா படிக்கணும், அவருடைய வழிகளில நம்ம நடக்கணும். காலம் இருக்கும் போதே அவருடைய காரியங்களில் நம்ம ஈடுபடணும். இந்த வயசு இல்லைங்க, இன்னும் கொஞ்ச நாள் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னைக்கு அந்த கிருபை நம்ம வீட்டு போகணும்னு என்ன செய்யாது, தெரியாது. தேவன் எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லையை கர்த்தர் வைத்திருக்கிறார். திரும்பியும் பாருங்க 41வது வசனத்துல, பின்பு ரெபேக்காள் ஈசாக்கை நோக்கி, ஏத்தின் குமார்த்திகள் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பாய் இருக்கிறது. இந்த தேசத்து பெண்களாகி ஏத்தின் குமார்த்திகள் யாக்கோபு ஒரு பெண்ணை கொள்வானானால் என் உயிர் இருந்து ஆவது என்ன. அங்க குடும்பம் என்ன தெரியுது, இங்க 4 பேருக்குள்ள பிரச்சனை, அங்க ஏசாவினுடைய மனைவிகளை நிமித்தம் இந்த யாக்கோபுக்கு, இந்த ரெபேக்காளுக்கும் ஈசாக்குக்கும் அதிக பிரச்சனை. ஆகவே நம்ம திருமண காரியங்கள் வரும்போது நீங்கள் நன்றாய் கவனியுங்கள். தேவனுடைய திட்டத்தின்படி, வசனத்தின்படி காரியங்கள் செய்யாவிட்டால் அந்த காரியத்தை மறுபடியும் இல்லைங்க அப்புறம் எல்லாம் மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் முடியாது. அந்த ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போய்விடுவோம். ஆகவே இந்த காலை வேளை 2வது வாய்ப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். 2வது வாய்ப்பு. அப்ப தண்டனை குறைப்புக்காக யாரும் ஜெபம் பண்ண வேண்டாம். மனம் திரும்பினா ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் என்ன செஞ்சிருவார், தண்டனையை மாற்றி விடுவார். தண்டனை, தாவீது தவறு செய்தான், நீதான் அந்த நபர்னு சொல்லும் போது தவறை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்திலே அழுது ஜெபிக்கிறான். அந்த விளைவை கர்த்தர் அங்கே அனுமதிக்கிறாரு. அந்த விளைவை அவன் அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனா அங்கே தேவ கிருபையை தேவன் வெளிப்படுத்துகிறார். அதே பத்சேபாள் இடத்துல சாலமோனை கர்த்தர் கொடுக்கின்றார். அவனுக்கு அநேக மனைவிகள் இருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து வேற ஏதாவது ஒரு பையனை கொடுத்திருக்கலாம் ராஜ்யபாரத்துக்கு உட்காருவதற்கு. ஆனால் ஆண்டவர் சொல்றார்,
அவங்க உண்மையாக மனம் திரும்பும் போது தேவன் மறுபடியும் தேவன் அவர்களை எடுத்து கட்டுகிற தேவனா இருக்கிறார். உண்மையான மனம் திரும்புதல் சொல்ல அவங்க பிறக்கிறதுக்கு முன்பதாகவே சொல்கிறார், அவன் அமைதி உள்ள புருஷனா இருப்பான், அவனை உன் சிங்காசனத்தின் மேல் அமர வைப்பேன் என்று சொல்கிறார். அவன் எழுந்து இந்த ஆலயத்தை என்ன செய்வான், கட்டுவான் என்று சொல்கிறார். என்னை கேட்கிறாரும் யானுடைய அந்த விளைவுகள், அந்த அந்த கான்சிக்வன்ஸ் விளைவை நம்ம மாற்ற முடியாது. ஆனா அந்த மனம் திரும்புதல் என்ன செய்கிறது என்றால், அந்த விளைவுகளுக்கு மத்தியிலே தேவ கிருபையை அதிகமாய் தேவன் நமக்கு என்ன செய்கிறார், கொடுக்கின்றார். அங்கிருந்து ஒரு புதிய காரியத்தை தேவனால் உயிர்ப்பிக்க தேவனால் முடியும். ஒரு புதிய செயலை தேவன் செய்ய முடியும். இதுதான் அந்த கிருபை. தேவன் பாவங்களை மன்னிக்கிறார், தேவன் பாவங்களை மன்னிக்கிறார். அந்த இடத்துல உண்மையா நான் செய்தது தவறு என்று எந்த ஒரு மனிதன் தன்னை ஒத்துக்கொள்கிறானோ அதே இடத்திலிருந்து புதிய காரியத்தை தேவன் தோன்ற பண்ண தேவனால் முடியும். அதே பச்சைபால் நான் அடிக்கடி யோசிப்பேன், நிறைய மனைவிகள் இருக்காங்க, அவங்க கிட்ட ஒரு பிள்ளையை கொடுத்து அதை செய்திருக்கலாம்னா தாவீது உண்மையாக மனஸ்தாபப்பட்டான், உண்மையாய் அழுதான். உண்மையான மனம் திரும்புதல் அதான் தேவன் பார்க்கணும். இவன் தான் செய்த அந்த தவறிலிருந்து அவன் மனம் திரும்பி இருக்கிறான் என்று தேவன் பார்த்து உன்னுடைய பாவங்களை தேவன் மன்னிப்பார் என்றால் அந்த விளைவுகள்ல கூட கொஞ்சம் இரக்கத்தை என்ன செய்வார், ஆண்டவர் காண்பிப்பார். உனக்கு இரக்கத்தை காண்பிப்பார், இரக்கத்தை காண்பிப்பார். அப்சலோம் தாவீது செய்த தவறு நிமித்தம் அப்சலோம் தாவீதை கொல்ல முயற்சித்தான். அப்சலோம் தான் கொல்லான், கொல்லப்பட்டு போனான். தாவீது அவனை காப்பாற்ற முயற்சிக்கிறான். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆனா ஒரு மனிதன் தவறு செய்து மனம் திரும்பும் போது தேவன் அவனை பாதுகாக்கிறவரா இருக்கிறார். ஆமா, தேவன் அவனை மனம் திரும்புதல் ரொம்ப மிக முக்கியம். ஆனா அது ஜெனியூனா இருக்கணும், ஜெனியூனா இருக்கணும். அந்த மனம் திரும்புதல் சரியா இருக்கும் பட்சத்துல தேவன் உன்னை பாதுகாப்பார். தேவன் அந்த இடத்திலிருந்து புதிய காரியத்தை உனக்காக தேவன் தோன்ற பண்ண தேவன் முடியும். தேவன் அன்புள்ள தேவன்க. ஆனா இன்னொரு சுவாபம் இருக்கு, அவர் நீதி உள்ள தேவனாகவும் அவர் இருக்கிறார். ரெண்டையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆகவே இந்த சத்தியத்தை செய்து கற்றுக்கொண்டு இந்த சத்தியத்தின்படி வாழ நம்ம என்ன செய்யணும், அர்ப்பணிக்கணும். தேவனுடைய குணாதிசயங்களை நாம் அதிகமா புரிந்து கொள்ளணும். அதனால்தான் அவருடைய நாமத்தை நாம் அறியணும். நாமம் என்பது அவருடைய கேரக்டர், அவருடைய குணாதிசயம், அவருடைய அதிகாரத்தை நாம் அறிய எது தவறு எது சரின்றதை நம்ம புரிந்து கொண்டு நாம் செயல்படுவோம் என்றால் இவ்வளவு விளைவுகளை நாம் அனுபவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இவ்வளவு விளைவுகளை அனுபவிக்க வேண்டிய அவசியம். யோசேப்பை குறித்து நம்ம வருங்காலங்களில் படிப்போம். அவன் சரியா அவன் தேவனை அறிந்திருந்தான். அவன் எந்த ஒரு தவறையும் என்ன செய்யல. பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல கர்த்தர் அவனை என்ன செய்தார், உயர்த்தி அவனை ஆசீர்வதித்தார். ஆகவே நம்ம ஆசீர்வாதத்துக்குரியவர்களாக தான் பிறந்திருக்கிறோம். அதுக்காகவே தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் தேவனுடைய திட்டமும் தீர்மானமும் ஆயிருக்கிறது. ஆனால் நம்முடைய தவறுகள், நம்முடைய குறைவுகள், நம்முடைய பாவங்கள் தேவனுக்கு விரோதமா இருக்கும்போது எப்படிங்க நம்மளை ஆசீர்வதிப்பார்? எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். இன்றைக்கு கர்த்தர் அநேகரோடு கூட பேசியிருக்கிறார். இரண்டாவது முறை கர்த்தர் உன்னை உயிர்ப்பிக்கும்படி விரும்புகிறார். உண்மையான மனஸ்தாபம், தேவனுக்கு ஏற்ற துக்கம் இருந்ததுன்னா தேவன் உன்னை திரும்பவும் உயிர்ப்பிப்பார். தேவ திட்டம் தான். அதை அறிந்தும் தேவ திட்டத்தை நிறைவேறாமல் போற இந்த ஈசாக்கு, தேவ திட்டத்தை நல்லா அறிஞ்சிருந்தாருங்க. ஒரு ஆவிக்குரியவன் தான். ஆனா ஒரு நேரம் ஆகாரத்துக்காக தேவ திட்டத்தையே மாற்றி அமைக்க முயற்சித்தான். ஆனால் தேவன் அவருடைய ஆலோசனை நித்திய காலமாகும். அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறையாக இருக்கும். தேவன் ஒரு விஷயம் ஒரு காரியத்தை சொல்லிவிடுவார் என்றால் அதை திருத்துகிற தேவன் அல்ல. அவர் திருத்துகிற தேவன் அல்ல. ஈசாக்குக்கு இது நல்லா தெரியும். ஆனா தேவ திட்டத்துக்கு எதிராக அவன் செயல்படுகிறான். ஆனால் தேவன் தமது திட்டத்தை தமது இறையாண்மையிலிருந்து அதை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். நாம ஒப்பு கொடுக்காம இருப்போம். ஆனா தேவன் தமது திட்டத்தை நிறைவேற்றி விட்டு போயிடுவார். ரெபெக்காள் தேவ திட்டத்தை நிறைவேற்ற தவறான வழிமுறையை கையாண்டார்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஏமாற்றுகின்ற ஒரு காரியத்தை யாக்கோபு மேற்கொண்டார். ஏசா ஆசீர்வாதத்தை காலம் கடந்து விரும்புகிறான். சுலபமான முறையிலே அதை பெற்றுக்கொள்ள முயற்சிக்கிறான். ஆனால் ஆசீர்வாதத்துக்கு தகுதியானவனாய் அவன் காணப்படவில்லை. ஒரு பரிசுத்தவானுடைய குடும்பங்க இப்படி இருக்கிறது. முற்பிதாக்களுடைய குடும்பம் தான். அதனால அந்த குடும்பத்தை ஆண்டவர் அழிச்சர்ல அந்த குடும்பத்தை சரிப்படுத்துறார். ஈசாக்கை கட்ட சரிப்படுத்துகிறார். ரெபெக்காளை கத்த சரிப்படுத்துகிறார். யாக்கோபை கத்த சரிப்படுத்துகிறார். இந்த 3 பேரையும் கத்த சரிப்படுத்த முடிஞ்சது. ஆனா ஏசாவை மாத்திரம் சரிப்படுத்த முடியல. அழுதான், கூக்குரலிட்டான், அலறினான் ஆசீர்வாதத்துக்காக.
ஆனால் தான் செய்த தவறுக்காக மனம் திரும்பல. கால்ல கர்த்தரோடு கூட பேசுவார் என்றால் தெய்வ சமூகத்தில் உன்னை தாழ்த்தி ஒப்பு கூட, ஆண்டவரே என்னை தயவாய் மன்னியும், எனக்கு இறங்குங்கன்னு கேட்டீங்கன்னா, இங்க மட்டும் இல்ல, சில காலங்கள் நீங்கள் தேவ சமூகத்தை தனிமையாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தாவே எனக்கு இறங்குங்க, எனக்கு உதவி செய்யுங்க. தேவன் கிருபை உள்ள தேவன். மனம் திரும்பும் போது தேவன் மறுபடியும் நம்மை கட்டி எழுப்புகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த காலையிலே கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே சிலுவையை நோக்கி பாருங்க. நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை கர்த்தர் சிலுவையில ஏற்றுக்கொண்டார். அவருடைய காயத்தின் தழும்புகளில் இருந்து இந்த வடிந்த அந்த ரத்தம் இன்றைக்கும் நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உடையவராக காணப்படுகிறார். அந்த பரிசுத்த ரத்தத்தை நமக்காகவே அவர் சிந்தினார், உனக்காகவே சிந்தினார், எனக்காகவே சிந்தினார். அவருடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாக மாறும்படியாக இந்த ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அருமையான தம்பி, தங்கச்சி, கர்த்தர் பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். உடைய திட்டத்துக்குள் இணைந்து கொள். உடைய வார்த்தைகள் நல்லா கேளுங்க, வார்த்தையை நல்லா படிங்க. நீங்க தேவனோடு கூட தொடர்புல இருங்க. நீங்க தேவனோடு கூட தொடர்புல இருங்க. அப்பா அம்மா தேவனோடு கூட தொடர்புல இருக்கிறது நல்லது. நீங்க தேவனை தேடுங்க, நீங்க தேவ சமூகத்தை காத்துருங்க. நீங்களாகவே ஆசையாய் நீங்கள் ஆண்டவரை தேடும் போது ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் முழு இதயத்தோடும் கர்த்தரை தேடுவீர்கள் என்றால் நீங்கள் தேடுகையில் கர்த்தரை நீங்கள் கண்டடைய முடியும். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் உன்னோடு பேசுவார். இது ஏதோ ஒரு கதை அல்ல, இந்த கதையில நாம் ஆராதிக்கிற தேவன் பேசுகிற தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் தமது திட்டத்தை வெளிப்படுத்துகிற தேவன். அந்த தேவனத்தை நீங்கள் உறவாடணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமின் குடும்பத்துக்கு ஒப்பாக தேவன் ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். இதை பயன்படுத்திக்கோ. ஒரு காலம் வரும், நீ நஷ்டப்படுப்பா என்றால் இந்த ஏசாவை போல் அலற வேண்டிய ஒரு நாள் கால் வரும். அலற வேண்டிய ஒரு நாள். அவ இன்றைக்கு கர்த்தரோடு கூட பேசும்போது உன்னை ஒப்பு கொடுப்பா என்றால் இன்றைக்கு அவருடைய ரத்தம் உன்னை கழுவி சுத்திகரிக்க அது உண்மையும் அது போதுமானதாக அது காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே முழங்காலில் நிற்க முடிந்தவர்கள் முழங்கால் நில்லுங்க, இல்லைன்னா உடைய இருக்கையில் அமருங்க. நம்ம திருவிருந்து ஆராதனைக்கு நேராக நாம கடந்து செல்லலாம்.